Hello, Vanakkam Chennai. Wow. Family Man part 1 எவ்வளோ பேர் பார்த்துருக்கீங்க? பார்ட் லைவ் அது இல்லைன்னா சூப்பர் சூப்பர். அதாவது இப்போ வந்து லேட்டஸ்ட் ட்ரெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஹீரோ சீரீஸ் பார்ட் 1 பார்ட் 2 சினிமேட்டிக் யூனிவர்ஸ். அந்த மாதிரி ஸ்டாண்டப் காமெடிலையும் ட்ரை பண்ணலான்றதுக்கான அட்டம் தான் அது. பட் இதில் சினிமேட்டிக் யூனிவர்ஸில் வர மாதிரி இந்த போதை ட்ரக்ஸ் அதெல்லாம் வராது. இதில் வர ஒரே போதை பொருள் பிரியாணி மட்டும்தான். ஸோ அதுலேயும் என்னோடய பொண்ணு சஞ்சனா தான் மெயின் டார்கெட்டாக இருந்தா, இதுலேயும் என் பொண்ணு சஞ்சனா தான் மெயின் டார்கெட்டாக இருக்க போகிறா. ஸோ சுருக்கமாக ட்ரெண்டிங்காக சொல்லணும்னா என் வாரிசு பற்றி துணிவாக பேச போகிறேன். தேங்க்யூ. அந்த ஷோவில் ஒரு கேரக்டர் வரும், ரோபோ ரமேஷ். ஞாபகம் இருக்கு ரோபோ ரமேஷ்? எஸ். சரி, தெரியாதவங்களுக்கு சொல்லணும்னா ரோபோ ரமேஷ், அதாவது நாங்கள் பெங்களூரில் இருக்கும்போது எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் எங்கள் பக்கத்து வீட்டில் அது ஒரு ரோபோ ரமேஷ் அவங்களும் ஒய்ஃப் இருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து ஜட்மெண்டல் கப்புள் சொல்லுவோம். ஏன்னா ஒய்ஃபு ஜட்ஜ், ஹஸ்பண்ட் மென்டல். அந்த மாதிரி ஒரு கப்புள் தான். அவர் ஏன் மென்டல் அப்படின்னு சொல்கிறோன்னா, அவர் எந்த எக்ஸ்பிரஷனும் இருக்காது. நீங்கள் என்ன சொன்னாலும் அவர் மூஞ்சில் எந்த எக்ஸ்பிரஷனுமே இருக்காது. அவர் பிறக்கும் போது கூட அழுவலியாம், மற்றவங்க அழுதுருக்காங்க. நல்லா படிச்சிருக்காரு, நல்ல மார்க் எடுத்திருக்காரு எல்லாத்துலேயும். கெமிஸ்ட்ரியில் மட்டும் சர மாதிரியாக ஃபெயில் ஆயிருக்காரு. ஏன்னா நிறைய ரியாக்ஷன்ஸ் இருக்குது அதில் அப்படின்னு சொல்லி இவருக்கு வரமாட்டேங்குது. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இந்த ஷோவில் வரமாட்டார். ஏன்னா அவர் தன்னைத்தானே திருத்திக்கணும், மூஞ்சில் கொஞ்சமாவது எக்ஸ்பிரஷன்ஸ் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு வெளிநாட்டுக்கு போயிட்டார், சிரியா. என்னை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலி மேன் ஒரு சூப்பர் ஹீரோ. சூப்பர்மேன், ஹீமேன், ஸ்பைடர்மேன், பேட்மேன் மாதிரி ஃபேமிலி மேன். நாங்கள் பண்ணுற தியாகங்கள் யாருக்கும் தெரியறதில்லை, எடுத்துக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் யாருக்கும் புரியறதில்லை. அது வெளிச்சம் போட்டு காட்டுறதுக்கு தான் இந்த ஷோ. ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு விஷயம் பார்க்க போகிறோம். வைஃப்ஸ் ஆர் ஸ்மார்ட்டர் தேன் ஹஸ்பண்ட்ஸ். அதையும் தேங்க்யூ. இது கட்சியில் தட்டுறீங்களான்னு பார்க்கலாம். பட் ஸ்டில் ஸோ இதுதான் இன்னைக்கு ஈவினிங் நம்ம பார்க்க போகிறது. ஸோ வெல்கம் டு த 63rd அவுட்டிங் ஆஃப் ஃபேமிலி மேன் ரிட்டர்ன்ஸ். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ ஒரு நாள் எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் வாக் பண்ணிட்டு இருந்தேன். அது ஜோக் கிடையாது, சிரிச்சிடாதீங்க. ஒரு 8 வயசு பையன் நடந்து வந்துட்டு இருந்தான். அவன் ஷூ லேஸ் கைண்ட் இருந்துச்சு. எல்லாரும் என்ன சொல்லுவாங்களோ அதே தான் நானும் சொன்னேன். தம்பி, உன் ஷூ லேஸ் கைண்ட் இருக்குப்பா, பார்த்து தடுக்கிட போற. அவன், நீங்க ஃபர்ஸ்ட் தடுக்காம போங்க. பூமர் அங்கிள். லேஸ் பட்ட பையன் இல்லை அவன். பூமரா? இவனோட சூயிங்கம் பேர் வச்சு நம்மளுக்கு திட்டுறான்னு எனக்கு புரியல. சரி, அது பேக் ஆஃப் த மைண்டில் போட்டுட்டு நேராக வீட்டுக்கு போகிறேன். வீட்டுக்கு போயிட்டு லேப்டாப் ஓப்பன் பண்ணி என்னோட பழைய வீடியோ ஒன்று பார்க்குறேன். அதில் ஒரு கமெண்ட் வந்துருக்கு, போடா பூமர். ஸோ இதுதான் லேட்டஸ்ட் ட்ரெண்டு போல இருக்கு. ஸோ நம்மளும் யூத்து, அதனால நம்மளும் ஜோதியில் ஐக்கியம் ஆகிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ரிப்ளை பண்ணுற சாக்கில் அவனை மட்டும் திட்டாமல் அவன் ஃபேமிலி எல்லாரும் திட்டேன். போடா சிக்லெட்டு, உங்கள் அப்பா பிக் ஃபன், தாத்தா பிக் பபுள், உங்கள் அண்ணன் சென்டர், குடும்பமே ஒரு ஆர்பிட் அப்படின்னு சொல்லி திட்டு. அதுக்கப்புறமா தான் என் பொண்ணு வந்து பூமருக்கான அர்த்தம் என்னன்னு சொன்னான். உங்களை எவ்வளோ பேருக்கு பூமருக்கான அர்த்தம் தெரியாது? நீங்களும் பூமர். தப்பு இல்லை, தப்பு இல்லை, தப்பு இல்லை. பூமராக இருக்க தப்பு. அதாவது இப்போ நம்மளை பூமர்னு சொல்லி கேலி பண்ணுறோம், ஒரு காலத்தில் அவனும் பூமர் ஆவான். ஸோ ஆக்சுவல் மீனிங் ஆஃப் பூமர் வேற. ஓகே, இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க மீனிங் என்னன்னா, நம்மளோட சின்னவங்களை கூப்பிட்டு வழி அட்வைஸ் பண்ணால் நம்ம பூமர். அவங்க யூஸ் பண்ண டேர்ம்ஸ் லாங்குவேஜ் புரியலன்னா நம்ம பூமர். சத்தியமாக புரியல, சத்தியமாக புரியல. ஒருத்த வந்தான், ஹாய் ஐ எம் ராஜஸ்தான் அப்படின்னா. தமிழ் பையமா இருக்க ராஜஸ்தான். ராஜா ஸ்டானா, ஸ்டான்னா ஸ்டாக்கர் ப்ளஸ் ஃபேன், வெறித்தனமான ஃபேன். இளையராஜாவோட வெறித்தனமான ஃபேனுன்னு தான் நான் இப்படி சொல்லியிருக்கான். எனக்கும் பார்க்க பிடிக்கும், நான் பாகிஸ்தான் அதுக்குன்னு. ஒரு லாஜிக் வேணாமா? கண்டமேனிக்கு யூஸ் பண்ண வேண்டியது. இப்போ செல்ஃபி காமன் ஆயிடுச்சு, தெரியும். குரூப் எடுத்தா குரூப்பையும் எல்லாருக்கும் தெரியும். இப்போ லேட்டஸ்ட் காரில் எடுத்தால் கார்ஃபி, அது தெரியுங்களா? காலையில் எடுத்தால் காஃபி, குளிச்சு தத்தா குல்ஃபி, அது தெரியுமா? குளிக்க தத்தா பொறுக்கி. ஸோ பேசிக்கலி ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் 2 பசங்க பேசிட்டு இருந்தாங்க. ஒட்டு கேட்டேன், உங்களுக்கு எதாவது புரியுதான்னு மட்டும் பாருங்க. ஒருத்தன் வந்தான், yo dude, yesterday I was vibing for K-drama, today I was vibing for K-pop. Okay, I was having lunch, dude. My entire fam is mutton curry, dude.
I told them chicken is goat. Sorry, not sorry. TTYL got to bounce. First of all, K drama na கோலங்கள் நினைச்சிட்டேன். எல்லாரும் கோலங்கள் கலர் பண்ணணும் இருந்தா ஒயிட் பண்ணின்னு இருக்கான்னு எனக்கு புரியல. என்டையர் இந்த ஃபேமிலின்ற வார்த்தை என்டையரா சொல்லல. என்டையர் ஃபேம் மட்டன் சிக்கன் இஸ் கோட். கோட்னா greatest of all. Sachin is goat sollu, Messi is goat sollu. Okay, chicken is goat. Ivan school fees 2 lakh ரூபாய். அவங்க அப்பாவும் பார்த்தா என்ன நினைப்பாங்க, டேய் மட்டன் இஸ் கோட்ரா. சாரி நாட் சாரி. டேய் ஒரு முடிவுக்கு வா, ஒன்று சாரி சொல்லு இல்லை சொல்லாது. அதுனா சாரி நாட் சாரி. டிடிஒய்எல்னா டாக் டு லேட்டர் எப்போ சொல்லணும், டைப் பண்ணுமோ சொல்லு. ஏன்னா நேரில் பேசிக்கிறீங்க, ஒரு டைப்பாக தான் தெரியுறாங்க. கிளம்பும் போது பாய் சியூலும் அந்த காலம். இப்போ காட் டு பவுன்ஸ். ஏன்னா ஷோய் பக்த மறுப்புள்ள இல்லை, ஒரு காட் டு பவுன்ஸ். வந்தா அந்த பையன், என்ன அங்கிள் நாங்கள் பேசுறது ஒன்றுமே புரியலையா? என்பினா நாசமா போங்கடா. அநியாயமா இருக்கு. இன்டர்நெட்டா ஜூவான்னு தெரியல, பார்த்துருக்கீங்களா? எல்லாம் அனிமல்ஸ் பேர் திட்டிக்கிறாங்க. போட அணில், போட ஆமை. இந்த அணில் ஆமைனா விஜய் ஃபேன் அஜித் ஃபேன் எனக்கு தெரியாது. ஒரு ஃபோட்டோ இருந்துச்சு, அது கீழே ஒரு கமெண்ட், போடா ஆமை. அதுக்கு ரிப்ளை, டே ஐ எம் சரத்குமார் ஃபேன், ஐ எம் நாட் ஆமை அப்படின்ற அவன். இன்னொருத்தர், அந்த அம்பானியா விஜய் ஃபேன்றான். ஏன் அனில் அம்பானியும்? அப்புறம் தான் என் பொண்ணு வந்து எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணா, விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் அனில், அஜித் ஃபேன்ஸ் எல்லாம் ஆமை, நான் ரஜினி ஃபேன், நான் யாரு? நீங்க பூமர் அங்கிள். ரஜினி ஃபேன்ஸ் இந்த ஹவுஸ் மேக் சம் நாய்ஸ். எஸ், இந்த புதுசா முளைச்ச ஜெயிலர் ஃபேன் கிடையாது. முதல்லேருந்தே நான் வந்து சின்ன வயசுலேருந்தே ரஜினி ஃபேன். ஓகே, ஸோ அதாவது எனக்கு ஒரே ஒரு குறை தான் இருக்குது. ஏதாவது ஒரு படத்தையாவது ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன், முடியல. பட் எல்லாமே என் பொண்ணுக்கு விவரம் தெரியற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் எவ்வளோ படம் ஃபர்ஸ்ட் ஷோ கணக்கே கிடையாது. குங்ஃபு பாண்டா, ஃபைண்டிங் நீமோ, மடகாஸ்கர், டாய் ஸ்டோரி. பட் இந்த படம்லாம் நல்லா இருக்கும். பட் ஒரு படம் பார்த்தேன், லைஃப்பில் மறக்கவே முடியாத ஒரு படம். இப்போ அந்த பேரை கேட்டால் கூட அப்படியே விரைச்சி போயிருக்கு. ஃப்ரோசன் 2. நீங்கள் எவ்வளோ பேர் ஃப்ரோசன் 2 பார்த்துருக்கீங்க? இந்த வரேன். அன்யா 2019 ரிலீஸ் ஆச்சு. ஓகே, அன்னைக்கு காலையில் 6 மணிக்கு அலாரம் அடிக்குது. அலாரம் பேர் சஞ்சனா. என் பொண்ணு லிட்டரில் அடிக்கிறா, டாடி எழுந்துருங்க டாடி. என்ன தூக்க வேண்டியது? ஏம்மா 11 மணி ஷோக்கு எதுக்குமா 6 மணிக்கே எழுப்புறேன்? நாளைக்கு காலையில் 11 மணி ஷோமா, படுத்தானம்மா. இல்லை ஸ்கூலில் எல்லாரும் அதை பற்றி தான் பேசுறேன், பயங்கர எக்ஸைட்டடாக இருக்குது, தூக்கமே வரல. நீங்கள் தான் பார்ட் 1 என்னை கூட்டிகிட்டு போகலையே. ஏமா பார்ட் 1 வரும்போது ஒரு 3 வயசு. அந்த 3 வயசில் ஃப்ரோசன் பார்ட் 1 பார்த்தாலும் சரி, வீராசாமி பார்த்தாலும் சரி, 2 கார்ட்டூனுமே உனக்கு புரிஞ்சிருக்காது. இல்லை ஸ்கூலில் எல்லாரும் பற்றி பசங்க பயங்கரமாக வெறி ஏற்றிட்டு போனா. பார்ட் 1 டிவியில் பார்த்துட்டு வெறி ஏற்றிட்டு வரேன். சரி என்னமோ பண்ணி தொலை. மறுநாள் காலையில் வந்து என் பொண்ணு சொல்கிறேன், டாடி 11 o'clock ஷோக்கு 10 மணிக்கே போயிடலாம், ஒரு 1 hour முன்னாடி பண்ண ஷாப்பிங் பண்ணணும். சரி ஓகே. அப்போ என் ஒய்ஃப் என்ன சொன்னாங்க, நான் வரல, நீங்கள் போயிட்டு வாங்க. ஏன்? வைஃப்ஸ் ஆர் ஸ்மார்ட்டர் தென் ஹஸ்பண்ட்ஸ். இங்கே ஆரம்பிக்குது. அவங்க சொன்ன ரீசன் பாருங்க, எனக்கு ஒரே கோல்டாக இருக்குது, அதனால ஃப்ரோசன் வரல. அவளை நம்பி கூட்டிகிட்டு போனேன். 10 மணிக்கு அங்கே போயிட்டு கேட்குறேன், என்னம்மா ஷாப்பிங் பண்ணணும்? பென்சில், ரப்பர், A4 சைஸ் பேப்பர் ஏதாவது வேணும். எல்சா ட்ரெஸ் வேணும். எல்சான்னு ஏதோ கடை திறந்துருக்காங்க போல இருக்கு, அந்த கடை எங்கே இருக்கு? அப்புறம் சொல்ல, எல்சா வந்து ஃப்ரோசனில் வர கேரக்டர். அந்த கேரக்டர் போட்ட ட்ரெஸ்ஸே போட்டுன்னு போய் பார்த்தா தான் கெத்தான். எனக்கு முதல்ல புரியல. அப்புறம் போஸ்டர் காமிச்சாங்க, என்னது எல்சாவா? பைசா கிடையாது என்கிட்ட. என்ன நினச்சின்னு இருக்கு நீ? நீங்கள் மட்டும் ரஜினி படம் போட்ட டிஷர்ட் போட்டு ரஜினி படம் பார்க்குறீங்க. ஏமா அது 300 ரூபாமா? இந்த ட்ரெஸ்ஸை உத்து பார்த்தாலே 500 ரூபாய் வாங்கிடுவாங்க.
இந்த ஆட்டத்துக்குலாம் நான் வரல. அப்புறம் ஒரு மாதிரி ஆர்குமெண்ட் ஆகி ஒரு மாதிரி காம்ப்ரமைஸாக எல்சா ஃபோட்டோ போட்டு டிஷர்ட் வாங்கி கொடுத்துட்டு தேட்டருக்குள்ளே போகிறோம். தேட்டருக்குள்ளே நுழையிறவங்க எல்லாமே ஃபாதர்ஸ் தான் வந்திருக்கு. ஸோ நானும் போயிட்டு உட்காந்தாச்சு. படம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது நான் தமிழ் வெர்ஷன் புக் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் படம் ஆரம்பித்த உடனே அக்கா தங்கச்சி 2 பேர் வந்தாங்க. வந்து ஆடினாங்க, பாடினாங்க, ஓடினாங்க. ஐயோ, இந்த நினைத்தேன் வந்த தேவயானி ரொம்ப நினைச்சேன். மல்லிகையே மல்லிகையே. அந்த பசங்களை நீங்க நோட் பண்ணிருக்கீங்களான்னு தெரியல, கண்ணை சுத்தி கொஞ்சோண்டு மூஞ்சி வச்சிருப்பாங்க. பார்த்துருக்காங்க. கண்ணு பட்டுன்னு யாருமே சொல்ல முடியாது. கண்ணு பட்டுன்னு இருக்கு எல்லா இடத்துலையும். அதுக்கப்புறம் வளர்ந்து எல்சாவோட இன்ட்ரடக்ஷன் பயங்கர விசில் சத்தம் கேட்குது. எப்படா பசங்கள்லாம் விசில் அடிக்கிறாங்கன்னு பார்த்தா எல்லாமே பிடி மாஸ்டர் விசில் எடுத்து அடிச்சுன்னு இருக்காங்க. காசெல்லாம் சதற விடுறாங்க, எல்லாம் மோனோபோலி காசு. அதுக்கப்புறம் படம் ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்னோமேன் கேரக்டர் ஒன்று வருது. அந்த ஸ்னோமேன் பேரு ஓலாஃப். சரி, இவ்வளோ சொல்றீங்களே, ஓலாஃப் என்ன பண்ணிட்டு இருந்தார் இன்ட்ரடக்ஷன் சீன்ல? அவரு ஸ்னோமேன், அவரு சன்பாத் எடுத்துன்னு இருப்பாரு. டே நீ ஸ்னோமேன், சன்பாத்ல எடுத்தா விக்ரம படம் மாதிரி உருகி ஊத்திடுவா. அப்புறம் ஓலாஃப் இல்ல வீலாஃப், இதெல்லாம் மன்னிச்சிடலாம், எல்லாத்தையும் ஓகே மன்னிச்சிடலாம். ஆனா 2 சென்டென்ஸ் பேசினாங்கன்னா 10 பாட்டு பாடினாங்க. பேசினேப்ப எப்ப பாட்டா மாறும் நமக்கு தெரியவே தெரியாது. அதாவது ஒரு அடர்ந்த காடு, 2 கேங் வருது, அவங்களுக்குள்ள சண்டை நடக்குது. ஐயோ ஐயோ தோன்றும் நீ, ஐயோ வருவாய் நீ. அது மைண்ட்ல போய் உட்காந்துடுச்சு. உட்காந்து கொட்டாய் 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 கொட்டாய். எந்த அளவுக்குன்னா இன்டர்வல்ல போயிட்டு எனக்கு ஒரு பாப்கார்ன் கொடுங்க. அந்த சார் 450 ரூபா. ஐயோ பேரண்ட்ஸா இருக்கிறது ரொம்ப கஷ்டம். பேரண்ட்ஸ் in the house make some noise. உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். அதாவது சின்ன வயசுல நம்ம பசங்களுக்கு 2 விஷயம் சொல்லி கொடுத்தா கடைசி வரைக்கும் தாங்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒன்று ஸ்விம்மிங், இன்னொன்று சைக்கிளிங். ஃபர்ஸ்ட் சைக்கிளிங் சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் தான் யாரும் ஐயோ பின்னாடியே பிடிச்சிட்டு ஓடணும், அந்த கேரியர் பிடிச்சினோன்னா என் கேரியர் பிரச்சனை வந்துடும், அதனால அது வேணாம். ஸ்விம்மிங்னா வேற யாராவது சொல்லி கொடுப்பாங்க, பிடிச்சி தள்ளிட்டு வந்துட்டா போதும், நம்ம வேலை அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு, அதாவது நாங்கள் பெங்களூரில் இருக்கும்போது எங்கள் பக்கத்தில் ஒரு ஸ்விம்மிங் கேம்ப் ஒன்று வந்தது. அங்கே போயிட்டு 2000 ரூபா கொடுத்து என்ரோல் பண்ணியாச்சு. மறுநாள் வந்து ஜாயின் பண்ண சொன்னாங்க. நான் வீட்டுக்கு வந்து சொன்னேன், பரமா 2000 ரூபா கட்டியாச்சு, நாளைக்கு கூட்டிகிட்டு போகணும். சரி ஓகே, இப்போ நம்ம ஷாப்பிங் போகலாம். சரி ஸ்விம் சூட் வாங்கிறதுக்காக இருக்கும், சரி சொல்லி போகலாம் அப்படின்னு கடைக்கு போனால் கடையில் வந்து தனி செக்ஷன் ஆயிடுச்சு, கிட்ஸ் ஸ்விம்மிங் ஸ்டார்டர் பேக். ஃபர்ஸ்ட் ஸ்விம் சூட் வாங்கினாங்க, ஓகே. அடுத்தது தலையில் டைட்டாக போகிறதுக்கு ஒரு தொப்பி. சரி முடி நனையக்கூடாதுன்னாங்க, எனக்கும் அவுட் ஆஃப் சிலபஸ், ஸோ ஓகே ஓகே வாங்கியாச்சு. அடுத்தது காகுல்ஸ், அதாவது கண்ணு நனையக்கூடாது கிடையாது, தண்ணி கடையில் போயிட்டு கண்ணை திறந்து பார்க்கணுமா, ஏன்னா எல்லாரும் சேர்ந்து முழுகி போன டைட்டானிக் கண்டுபிடிக்கணும். வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் வாட்ச் டே எதுக்கு? சின்ன பசங்களுக்கு எதுக்கு வாட்ச்? எல்லாம் நேரம். நான் சின்ன வயசுல இருக்கும்போது எங்க அப்பா கிட்ட ஒரு ஸ்டாப் வாட்ச் கேட்டேன். அவர் பூஸ்டுக்கு ஃப்ரீயா கொடுத்த வாட்ச் தண்ணியில போட்டாரு, அது நின்று போச்சு. ஸ்டாப் வாட்ச். வாட்டர் பாட்டில், நீ ஸ்விம்மிங் கற்றுக்க போற, வீட்டிலேருந்து எடுத்துன்னு போகலான்னா வீட்டிலேருந்து எடுத்து போகிற வாட்டர் பாட்டில் வந்து ஈரக்கையோட பட்டா வழுக்கிடுமா? ஈரக்கையோட பட்டாலும் வழுக்காத மாதிரி ஒரு வாட்டர் பாட்டில், ஸ்விம்மிங் பூல் சுற்றி வர்றதுக்கு அதுக்கேற்ற மாதிரி ஒரு செருப்பு, அப்புறம் சன்ஸ்க்ரீன், லோஷனு, லொட்டு லொசுக்கு இதெல்லாம் போட்டு வச்சுக்கிறதுக்கு ஒரு ஜிம் பேக். அதை ஜம்முன்னு எடுத்து போய் பில் பண்ணோம், 10,000 ரூபாய் பில். ஸோ ஸ்விம்மிங் கற்றுக்க போகிறதாவா, பட் முழுகினது நான். மறுநாள் ஆஸ் யூஷுவல் வைஃப் வரலன்ட்டாங்க. நான் பொண்ணு கூட்டிட்டு போய் விட்டுட்டு வந்துடலாம்னு நினச்சேன். டேடி ஃபர்ஸ்ட் டே கூட இருங்க அப்படின்னா, சரி ஃபர்ஸ்ட் டே ஒரு மாரல் சப்போர்ட்டு கூட இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் சேஞ்ச் பண்ணி விட்டு
காகிள்ஸ் போட்டு தொப்பி போட்டு வாட்சை கட்டி செருப்பு போட்டு சன்ஸ்கிரீன் லோஷன் அப்பு நப்பி கோச் இந்தாங்க பார்த்துக்கோங்க அப்படின்னு அவர் சொல்கிறார், வாமா வந்து தண்ணியில் இறங்கு. எங்கள் அப்பாவும் தண்ணியில் இறங்கணும். இதனால் வம்பா போச்சு. எனக்கு பார்த்தீங்கன்னா லைஃப்பில் 3 நாள் தான் ஸ்விம்மிங் கற்றுக்கினேன், அதுவும் ஆன்லைனில். என்னடா தண்ணியில் இறங்க சொல்கிறாரு, சரி எப்படி எஸ்கேப் ஆகலாம். அப்புறம் சொன்னால், ஐயோ கோச் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுமா, ஸ்விம் சூட் இல்லாமல் கீழே இறங்க முடியாது. நான் ஜீன்ஸு டிஷர்ட்லாம் போட்டிருக்கேன். கோச் திட்டுவார், அதெல்லாம் கிடையாது. அதுக்கு அந்த சார் கவலைப்படாதீங்க சார், அந்த கவுண்டரில் ஸ்விம் சூட் இருக்கிறாங்க, வாங்கிக்கோங்க, ஜஸ்ட் 2000 rupees. இப்போ சிச்சுவேஷன் என்னென்னா, அந்த 2000 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணலன்னா இந்த 2000 ரூபாய் வேஸ்ட் ஆகிடும், இந்த 10,000 ரூபாயும் வேஸ்ட் ஆகிடும். ஸோ ஒரு வழி இல்லாமல் போயிட்டு 2000 ரூபாய் கட்டி ஸ்விம் சூட் வாங்கி பார்த்தா அது ஜெட்டி. உலகத்திலேயே 2000 ரூபாய் ஜெட்டி வாங்க ஒரே ஆள் நானே தான். அதுவும் பிங்க் ஜெட்டி. சரி போய் ட்ரெஸ் சேஞ்செலாம் பண்ணிவிட்டு வெறும் ஸ்விம் சூட்டோட வெளியில் வந்து நிற்கிறேன். என் நிலைமை யோசிச்சு பார்க்காதீங்க, வேணாம், தூக்கம் வராது. அதாவது வந்து நிற்கிறேன், அதாவது பே வாட்சில் ஒரு ஆம்பளை லைஃப் கார்டு மாதிரி, என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி. அப்படி நின்று அப்போ சொல்கிறார், சரி ஆமாம் தண்ணியில் இறங்கு, எங்கள் அப்பாவும் தண்ணியில் இறங்கணும், சரி ஒரு வழி இறங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்குனா தண்ணி இவ்வளோ தான் இருக்கு. ஏண்டா 2000 ரூபாய்க்கு ஜெட்டி வாங்கிருக்கு, அந்த ஜெட்டியே நனைனா என்னடா அந்த டியூப் வேணுமா டே. என்ன எனக்கு என்னன்னா, அங்க இருக்க லேடிஸ்லாம் என்னையே பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலிங். எங்க என்னை பார்த்து என் 6 பேக்கை கண் வச்சிருவாங்களோ அப்படின்னு ஒரு ஃபீலிங். ஸோ அவங்க எல்லாருமே என்னை அட் அ டைம் பார்க்க விடாமல் பண்ணணும்னா ஒரே வழி தான் இருக்குன்னு சொல்லிட்டு கண்ணாடி கட்டினேன். பார்த்தா என்ன வந்து தண்ணியில் இறங்கியாச்சு. ஓகேம்மா உங்கள் அப்பா வந்து இறங்கியாச்சு, இப்போ நீ ஸ்விம் பண்ணு, எங்கள் அப்பாவும் ஸ்விம் பண்ணு. ஏம்மா தண்ணி இவ்வளோதாம்மா இருக்குது. சரி ஓகே ஒரு ஐடியா பண்ணு. முட்டி போட்டு கையை இப்படி இப்படி பண்ணி கீழே முட்டிலேயே நடந்தேன். ஏன்னா அதுதான் நீச்சல். ₹10 நடிச்சு சொன்னா அந்த 10,000 ரூபாய்க்கு நடிச்சான். இன்ஃபேக்ட் 14,000 ரூபாய்க்கு நடிச்சான். பாருமா உங்க அப்பாவை என்னமா ஸ்விம் பண்றாருமா. ஐயோ அடுத்த ஒலிம்பிக்ஸ் கோல்டு மெடல் இருக்குதான் மேடம். அவ சொல்ல இல்லை எங்க அப்பா நடிக்கிறார் எனக்கு தெரியும். என்னம்மா சொல்ற? ஆமாம்மா கீழே முட்டிலே நடக்கிறாரு. உனக்கு எப்படி தெரியும்? நான் தான் காகல்ஸ் போட்டிருக்கேன், தண்ணி கடையில் திறந்து பார்த்தேனே. முடிவு பண்ணிட்டார், இது ஒரு இட்டு போன குடும்பம், இதெல்லாம் சரி பண்ண சார், தயவு செஞ்சு கிளம்புங்க சார். சார் ப்ளீஸ் சார், ஒரு தடவை மன்னிச்சிருக்கு. சாரி நாட் சாரி, TTYL காட் டு பவுன்ஸ். என்னோட ஆளாளுக்கு யூஸ் பண்ணுறாங்க, நானும் என்னைக்காவது யூஸ் பண்ணுறேன். அப்படி மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வாமா போகலாம் அப்படின்னு சொல்லி போனோம். ஆனால் 3/4 மணி நேரம் ஆச்சு வீட்டுக்கு போய் சேர்றது. பக்கத்தில் தான் வீடு, 2 கார்னர். ஒன்று நாங்கள் காரில் வந்தோம், இன்னொன்று அது பெங்களூர். ஏன்னா பெங்களூரில் கார் ஓட்டுறதுன்றது முட்டை பிரியாணியில் சிக்கன் பீஸ் தேடுற மாதிரி ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். சம்டைம்ஸ் அந்த முட்டை பிரியாணி வளர்ந்து சிக்கன் பிரியாணி அளவுக்கு டிராஃபிக் ஜாம். அப்போ தான் ஒரு 2 வீலர் வாங்கலாம் அப்படின்னு யோசித்தோம். இங்கே இன்ஜினியர்ஸ் இந்த ஹவுஸ் மேக் சம் நாய்ஸ். இன்ஜினியர்ஸ் உங்களை எவ்வளோ பேருக்கு 6 சிக்மா ஞாபகம் இருக்குன்னு தெரியல. 6 சிக்மா தெரியாதவங்களுக்கு சொல்லணும்னா, 6 சிக்மா வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் கான்செப்ட். அதாவது ஒரு கம்பெனி 10 லட்சம் ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணாங்கன்னா அதில் 3 ப்ராடக்ட்ஸ் டிஃபெக்டிவாக இருக்கலாம். டிவிஎஸ் அந்த மாதிரி ஒரு கம்பெனி 10 லட்சம் டிவிஎஸ் ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணாங்கன்னா 3 டிவிஎஸ் ப்ராடக்ட் டிஃபெக்டிவாக இருக்கலாம். என்னோட பேட் லக் அந்த 3ல் 1 நான் வாங்கினேன். டிவிஎஸ் விக்டர். டிவிஎஸ் விக்டர் ஞாபகம் இருக்கா? டிவிஎஸ் விக்டர் நல்ல வண்டி தான், பட் எனக்கு மாட்டினது அந்த 3ல் 1. ஸோ சுருக்கமாக சொல்லணும்னா வண்டி ஓட்ட வாங்கலை, ஓட்ட வண்டி வாங்கினேன். தாட் ப்ராசஸ் என்ன, ஒரு 2 வீலர் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு தாட் ப்ராசஸ்னால் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணோம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, மச்சி ஆக்டிவா வாங்கிக்கோ, ஆக்சஸ் வாங்கிக்கோ, கெத்து தானே என் சொத்து, நீ கொஞ்சம் பொத்து, எனக்கு இப்படி ஓட்டுற வண்டி வேணாண்டா, இப்படி ஓட்டுற வண்டி தான்டா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிப்பிக்கலாக ஒரு ஃபேமிலி மேனுக்கு என்னென்ன மாதிரி க்ரைட்டீரியா இருக்கணும் ஒரு வண்டி வாங்குறதுக்கு. நல்ல மைலேஜ் தரணும், ஒரு கிராமமே ஏறி உட்காந்து போகணும், ஸ்கூல் பேக் மாட்டணும்,
4 கட்டப்பை மாட்டணும், போலீஸ்கிட்ட மாட்டக்கூடாது. ஸோ இதெல்லாம் சேர்த்து வச்சு பார்க்கும்போது டிவிஎஸ் விக்டர் நல்ல வண்டி அப்படின்னு சொன்னேன். டிவிஎஸ் விக்டர் நல்ல வண்டி தான், நல்லதாச்சு. பவர் கொஞ்சம் கம்மி, 110, அதாவது கண்ணடிக்கு அதோட பவர் அதிகமாக இருக்குது. பட் ஸ்டில் பரவாயில்ல, யூஸ் பண்ணுவோன்னு சொல்லி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். நல்லா தான் இருந்தது. டிப்பிக்கலாக ஒரு கான்வர்சேஷன் நடக்கும் பெங்களூரில். யாரோ ஒருத்தர் 2 வீலர் வாங்கினாங்கன்னா, மச்சி 2 வீலர் வாங்கியிருக்கேன், எவ்வளோ மைலேஜ் தருது? 60 தருதுப்பா. வா. ஹைவேல எவ்வளோ தருது? 75 தருது. ஃபுட்பாத்தில் எவ்வளோ தருது? ஏன்னா பாதி வண்டிக்கு மேலே ஃபுட்பாத்தில் தான் போகுது. போலீஸும் பெருசாக ஒன்றும் கண்டுக்கிறது கிடையாது, டிராஃபிக் கிளியரானால் போதும் அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க. பட் ஒரு நாள் சென்ட் மார்க்ஸ் ரோட்டில் நான் பார்த்துட்டு இருக்கேன், ஒரு 2 வீலர் வந்து ஃபுட்பாத்தில் போயிட்டுருக்காங்க. போலீஸ் வந்து தடுத்து நிறுத்தினார். நான் வந்து எஸ்ன்னு அதில் லிஃப்ட் கேட்டு ஏறி உட்காந்து போயிட்டார். அது நல்லா தாங்க போயிட்டு இருந்துச்சு. 2 வருஷம் சூப்பராக போயிட்டு இருந்துச்சு, பிரச்சனையே இல்லை. அதுக்கப்புறம் தான் ஃபஸ்ட்டு கேஸ் ப்ராப்ளம்னு ஒன்று ஆரம்பிச்சு. கேஸ்னால் பெட்ரோல் கேஸ், அந்த கேஸ் கிடையாது, ஆக்சுவல் கேஸ் ப்ராப்ளம். அதாவது போயிட்டே இருக்கும், ஆஃப் ஆகிடும், போயிட்டே இருக்கும், ஆஃப் ஆகிடும். அப்போ என்ன பண்ணணும், பெட்ரோல் டேங்கை திறக்கணும். பெட்ரோல் டேங்கை திறக்கும் போது பஸ்ஸுன்னு ஒரு சவுண்டு வரும். சம்டைம்ஸ் வந்து பஸ்ஸு லாரிலாம் கூட பஞ்சர் ஆச்சுன்னு இறங்கி பார்ப்பாங்க. ஒரு நாள் பயங்கரம் சத்தம் வச்சு ட்ரெயினே நின்று பார்த்துட்டு போச்சு. அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான சத்தம். அதுக்கப்புறம் மூடிட்டு ஸ்டார்ட் ஆகும். இதே மாதிரி போயிட்டு இருந்துச்சு. நான் என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்தா ஒர்க் அவுட் ஆகலை. நார்மல் பெட்ரோல் போட்ட ஒர்க் ஆகலை, ஸ்பீட் பெட்ரோல் போட்ட ஒர்க் ஆகலை, ஜெலுசில் போட்ட ஒர்க் ஆகலை. சரி ஓகே அப்படியே மேனேஜ் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சே ஓட்டிகிட்டு இருந்தோம். அதனால் பெரிய ப்ராப்ளம் இல்லை. பட் ஒரு நாள் ஒரு மேஜர் மீட்டிங் மிஸ் பண்ணிட்டோம். எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து ஸ்டேஜ் ஷோலாம் பண்ண போகிறோம், கல்ச்சுரல்ஸ் பண்ண போகிறோம் நியூ இயருக்கு. ஸோ அதுக்கான ஒரு மீட்டிங் இருக்குது. எல்லாருமே அந்த மீட்டிங் கம்பல்சரியாக வரணும். எல்லாமே அலோகேட் பண்ண போகிறோம், டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் கமிட்டியில் அலோகேட் பண்ண போகிறோம். நீங்கள் வரலாம், நாங்களே கண்டமெனிக்கு அலோகேட் பண்ணிவிடுவோம். சரி ஓகே, நானும் என் ஒய்ஃப் இதோ போயிட்டு இதோ வந்துடலான்னு சொல்லி போனோம். அது ஆஃப் ஆகி வர்றதுக்குள்ளே மீட்டிங் முடிச்சு சமோசா காலியாக எல்லோரும் கை கழுவிட்டு இருந்தாங்க. நான் சார் என்ன சார் ஆச்சு? நிறைய கமிட்டி இருக்குப்பா, நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க. சரி சொல்லுங்க, என்னென்ன கமிட்டி இருக்குது? ஸ்டேஜ் கமிட்டி இருக்குது, டேபிள் சேர் கமிட்டி இருக்குது, எச்ச பிளேட் கமிட்டி இருக்குது. சரி எங்களை எங்கே போட்டிருக்கீங்க? உங்களை கேம் ஷோவில் போட்டிருக்கோம். என்ன கேமு? ஜோடி பொருத்தம். சார் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா சார்? எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் ஒரே விஷயம் தான் சார் காமன், எங்கள் ஆனிவர்சரி டேட்டு. அதில் அவங்க காலையில் செலிப்ரேட் பண்ணுவோம், நான் சாயந்தரம் செலிப்ரேட் பண்ணுவேன். நீங்கள் பாட்டுன்னு எங்களை ஜோடி ஒருத்தவங்களை போட்டு விட்டீங்க. நாங்கள் உங்களை எல்லாருமே மீட்டிங் வர சொன்னோம், நீங்கள் வரல, பார்ட்டிசிபேட் பண்ணி ஆகணும், ஆல் த பெஸ்ட் சொல்லிட்டு போயிட்டார். இப்போ என் ஒய்ஃப் என்னன்னா, ஒய்ஃப் வந்து எதுலையுமே பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க, ஆனால் பார்ட்டிசிபேட் பண்ணால் ஜெயிச்சே ஆகணும். யாரை? எங்கள் நெய்பர் தனலட்சுமி. தனலட்சுமின்றது ரோபோ ரமேஷ் காலி பண்ணிட்டு போன வீட்டுக்கு புதுசாக குடி வந்திருந்தாங்க. அவங்க வந்து தான் பெஸ்ட் அப்படின்னு காட்டிப்பாங்க. அவங்ககிட்ட என்ன சொன்னாலும், அதாவது நீங்கள் அவங்ககிட்ட போயிட்டு என்கிட்ட OnePlus ஃபோன் இருக்குது, என்கிட்ட ஐஃபோன் இருக்குது. என் பொண்ணு 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கலாம், என் பையன் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கலாம். அதெல்லாம் பெருமை. என்கிட்ட டிவிஎஸ் விக்டர் இருக்கு, என்கிட்ட கேஸ் சிலிண்டர் இருக்கு. அவங்கள அந்த அப்பார்ட்மெண்ட்டில் யாருக்குமே பிடிக்காது. ஸோ அதனால் அவங்கள ஜெயிச்சே ஆகணும்னு சொல்லி என் ஒய்ஃப் வந்து ஒரே குறியோட அந்த கேம் ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னு ட்ராப்பாகலாம் ப்ரிப்பேர் பண்ணாங்க. டிப்பிக்கலாக ஜோடி பொறுத்த என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்களோ அதுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தோம். காலையில் 6 மணிக்கு எழுப்பி ரிவிஷன்லாம் நடக்கும். ஃபேவரட் எனிமி தனலட்சுமி, ஃபேவரட் கலர் ரெட், ஃபேவரட் ஹீரோ விஜய், இந்த மாதிரி சொல்லிட்டு இருப்பேன். நான் சொன்னேன், ரெட் அஜித் ஆக்ட் பண்ண படமாச்சு. ஃபேவரட் எனிமி பிரவீன் குமார். சரி ஓகே பயங்கரம் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. சரி ஓகே ஸ்டேஜ் போட்டாச்சு. அன்றைக்கி ஈவினிங் வந்துச்சு, ஸ்டேஜ்லாம் போட்டிருந்தாங்க. ஹோஸ்ட் ஸ்டேஜுக்கு போயிட்டு அப்போ தான் ரூல்ஸ் சொல்கிறாரு. என்ன ரூல்ஸு? நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணது ஒன்றுமே கிடையாது, 2 ரவுண்டு. ஒன்று கெமிஸ்ட்ரி ரவுண்ட், இன்னொன்று அண்டர்ஸ்டாண்டிங் ரவுண்ட். கெமிஸ்ட்ரி ரவுண்ட் என்னன்னு பார்த்தா டான்ஸ். ஜட்ஜு கிடையாது, 300 பேர் ஆடியன்ஸ் உட்காந்துன்னு இருக்காங்க. யாருக்கு நிறைய கைத்தட்டல் வருதோ அவங்க தான் வின் அப்படின்ட்டு. என்னடா அது டான்ஸா? என் ஒய்ஃபுக்கு சின்ன வயசுலேருந்தே பரதநாட்டியம் தெரியும். எனக்கு டான்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 1 பாத்ரூம் எவ்வளோ அர்ஜென்ட்டாக இருந்தாலும் ஸ்டெடியாக நிற்பேன். கொஞ்சம் கூட நெளிவு சொல்லிட்டு நம்ம எப்படா பண்ண போகிறோம், சரி மற்றவங்க எப்படி ஆடுறாங்கன்னு பார்ப்போம், அதுக்கேற்ற மாதிரி முடிவு பண்ணிப்போம்னு சொல்லி 3ஆவதாக நாங்கள் போகிறோம் அப்படின்ட்டோம். ஃபஸ்ட்டு ஒரு கப்பல் போய் ஆடினாங்க பாருங்க டான்ஸ். ஐயோ பிரபுதேவா சமந்தா பார்த்து அங்கேயே தூக்கில் தொங்கியிருப்பாங்க. படு கேவலமாக ஆடினாங்க. ஸோ ஒருத்தர் கூட கை தட்டல ஆடியன்ஸில். 2வது தனலட்சுமி கப்பல் போனாங்க. அவங்க வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஸ்டிக் இருந்துச்சு கீழே, அது எடுத்துட்டாங்க.
காதல தினம் படத்தில் தாண்டி ஆட்டம் ஆட பாட்டு போட்டு விடுங்க அப்படின்னு. அந்த பாட்டு போட்டு விட்டாங்க. இவங்களுக்கு தாண்டி ஆட தெரியாது. கையில் ஸ்டிக் இருந்ததால் குச்சிப்புடி ஆடிட்டாங்க. குச்சி பிடிச்சின்னு இருக்காங்களாம். ஸோ பேசிக்கலி குஜராத்தும் இல்லை ஆந்திராவும் இல்லை குஜேந்திரான்னு ஒன்று பண்ணாங்க. அவங்க முடியும் போது ஒரு 6 பேர் கை தட்டாங்க. ஏன்னா அது ஓப்பன் ஏர், கொசு இருந்துச்சு. அடுத்தது நாங்கள் ஜெயிக்கணும்னா கொஞ்சம் கொசு எக்ஸ்ட்ரா இருந்தால் போதும், அவ்வளோதான், சிம்பிள் வின் அப்படின்னு சொல்லி பயங்கரமான ப்ரெஷர் கம்மியான சிச்சுவேஷனில் நாங்கள் இறங்குறோம். ஸோ இறங்கும் போது இப்போ தான் வயசு சொல்கிறாங்க, எனக்கு பரதநாட்டியம் தெரியும், ஆனால் பரதநாட்டியம் மட்டும்தான் தெரியும். நீ என்ன பாட்டு போட்டாலும் பரதநாட்டியம் தான் ஆட போகிறேன். உனக்கு அது அவ்வளோ தெரியும். சரி, நான் ஏதோ பண்ணேன், இந்த வேர்டு லிரிக்ஸ் மீனிங்க்கு ஏற்ற மாதிரி வேர்ட் பை வேர்ட் ஏதோ பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன பாட்டு போடலாம். ஓகே, ஹீரோயின் நல்லா டான்ஸ் ஆட தெரியணும், ஹீரோ சும்மா சுற்றி வரணும். ஓகே, ரஜினி பாட்டு ஒன்று அப்படின்னு சொல்லி அப்போ பேட்டை வந்துச்சு. பேட்டை படத்தை இளமை திரும்புதே பாட்டு போட்டு விட்டுருங்க, ஹெவி மூமெண்ட்ஸ்லாம் இருக்காது. 8 பேர் கை தட்டாங்க, வின் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு போட்டு விட்டாங்க. என் வைஃப், இளமை திரும்புதே, நான் இளமை திரும்புதே, புரியாத புதிராச்சு, இதைய துடிப்பிலே பனிக்காற்றும் சூடாச்சு, துள்ளி குதிக்குது நெஞ்சம், தூக்கம் வரவில்லை கொஞ்சம், மாலை வரும் என 5 மீண்டும் முதல் பரும். அடுத்த 300 பேர் கை தட்டுறாங்க, கைகள் சீப்பை தேடுதே தான். அந்த ரவுண்ட் நாங்கள் தான் வின். கெமிஸ்ட்ரி. அடுத்தது அண்டர்ஸ்டாண்டிங் ரவுண்ட் என்னன்னா, எல்லா கப்பல்கிட்ட ஒரே ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அந்த கொஸ்டினுக்கு அந்த கப்பல் எப்படி பதில் சொல்கிறாங்களோ அதுக்கு எவ்வளோ அப்ளாஸ் வருதோ அவங்க தான் வின். அந்த கொஸ்டின் என்னன்னா, நீங்களும் உங்கள் ஹஸ்பண்டும் தேட்டரில் படம் பார்த்துன்னு இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது, உங்கள் ரிலேட்டிவ் வீட்டு வாசலில் வெயிட் பண்ணுறாங்க, என்ன பண்ணுவீங்க? கொஸ்டின். ஃபஸ்ட்டு கப்பல், எனக்கு ரிலேட்டிவ்ஸ் தான் முக்கியம், படத்தை பாதிலே விட்டுட்டு நாங்கள் அவங்கள அட்டன் பண்ண போயிடுவோம். மொத்தமாக 7 பேர் கை தட்டினாங்க, அந்த ரிலேட்டிவ்ஸ். அடுத்து தனலட்சுமி கப்பல், அவங்க ஸ்மார்ட் ஆன்சர் பண்ணாங்க, நாங்கள் தான் காலே அட்டன் பண்ண மாட்டோமே. 30 பேர் கை தட்டாங்க, ஏன்னா ஸ்மார்ட் ஆன்சர். என் வைஃப் சொன்ன பதிலுக்கு 300 பேர் அதிருது. என்ன கொஸ்டின்? நீங்களும் உங்கள் ஹஸ்பண்ட் தேட்டரில் படம் பார்த்துன்னு இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது, உங்கள் ரிலேட்டிவ் வீட்டு வாசலில் வெயிட் பண்ணுறாங்க, என்ன பண்ணுவீங்க? என் வைஃப், அவங்க யார் சைடு ரிலேட்டிவ்? பெஸ்ட் கப்பல். பெங்களூர் சூப்பராக இருந்துச்சு. பெங்களூர் வந்து அமேசிங். ஒரு 17 வருஷம் பெங்களூரில் இருந்தோம். 2019 எண்டில் வந்து ஒரு தாட், அதாவது தமிழில் ஸ்டாண்டப் காமெடி பண்ணுறோம், ஸோ சென்னைக்கு ஷிஃப்ட் ஆனால் இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லோரும் பேசி எல்லாருக்கும் ஓகே ஆச்சு. ஓகே, சென்னைக்கு ஷிஃப்ட் பண்ணுறோம் அப்படின்னு யோசிச்சாச்சு. 3 ஸ்டெப் ப்ராசஸ். ஃபஸ்ட்டு வந்து என் பொண்ணுக்கு ஸ்கூல் அட்மிஷன் பார்க்கணும் 5th ஸ்டாண்டர்டுக்கு. செகண்ட் வந்து அதை சுற்றி இருக்கிற ஜோனில் ஏதாவது ஒரு வீடு வாடகைக்கு பார்க்கணும். 3வது பேக்கர்ஸ் அண்ட் மூவ்ஸ் வச்சு ஷிஃப்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்கூல் அட்மிஷன். கூகுளில் போய் கடை ஷார்ட் லிஸ்ட் பண்ண, என்னடா இது இவ்வளோ ஈஸியாக இருக்கே அப்படின்னு பார்த்தா அவங்க நம்மளை ஷார்ட் லிஸ்ட் பண்ணணும். அது ஒரு முக்கியமான விஷயம். நிறைய அப்ளை பண்ணோம், விதவிதமான ரிப்ளைலாம் வந்துச்சு. சாரி, பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம், யுவர் ஃபாதர் இஸ் டம், இந்த மாதிரி. ஒரு சிலர் நாங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ரிப்ளை வந்துச்சு. ஏஐலாம் யூஸ் பண்ணி எங்கே அப்ளை பண்ணி தொலைச்சிருவோம். அது ஒரு டிரைவிங் ஸ்கூல் வேறு. இந்த மாதிரி எக்கச்சக்கமாக போட்டு நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கோம், ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. அப்புறம் என் ஃப்ரெண்டு வந்து சொன்ன, மச்சி சென்னையிலே பெஸ்ட்டு ஸ்கூல் இருக்குது, அந்த ஸ்கூலில் நீ உன் பொண்ணை போட்டுட்டீங்கன்னா ஃப்யூச்சர் பற்றி கவலையே பட தேவை. ஏன்டா சுத்தமாக இருக்காதா? பெஸ்ட்டு ஸ்கூல்ரா, அட்மிஷன் ப்ராசஸ் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும், அது மட்டும் நீ கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃப்யூச்சர் செட்டில். என்னடா அது இப்படி இருக்காரு சொல்லி பார்த்து கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பார்த்தா உண்மையாக அது காம்ப்ளிகேட்டட். அதாவது எவ்ரி வெட்னஸ்டே மார்னிங் 10 மணிக்கு 50 பேருக்கு அட்மிஷன் ப்ராசஸ் என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அது அட்மிஷன் கிடையாது, அட்மிஷன் ப்ராசஸ் என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. யார் அந்த 50 பேர்? எவ்ரி மண்டே மார்னிங் 10 மணிக்கு அவங்க ஸ்கூல் வெப்சைட்டில் 50 ஸ்லாட் ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணுற 50 பேருக்கு வெட்னஸ்டே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நான் 4 மண்டே ட்ரை பண்ணேன், மண்டே காஞ்சி போயிடுச்சு. என்னடா எனக்கே என் மேலே கான்ஃபிடென்ஸ் போயிடுச்சு. நானே டிப்ரெஷன், அதாவது நம்மளால் இதுவே பண்ண முடியலையே. இன்னும் ஐஆர்சிடிஸில் தற்கால் டிக்கெட்லாம் நம்ம எப்படா புக் பண்ண போகிறோம்?
நமக்கே மேலே இருக்க கான்ஃபிடன்ட் போய் டிப்ரெஷன் வரைக்கும் போயிட்டு மோட்டிவேஷன் சாங்ஸ்லாம் என்னே நான் கேள்வி கேட்டுக்கிற மாதிரி சாங்ஸ் எல்லாம் கேட்டு தான் மோட்டிவேட் ஆகும். யார் என்று தெரிகிறதா, யார் பெற்ற மகனோ இவன், யார் ஓ சொல்றியா மாமா, ஓஹோ சொல்றியா. அப்புறம் தான் ஓஹோன்னு ஒரு ஐடியா வந்துச்சு. நாம ஏன் புக் பண்ணணும், நம்ம டைரெக்டாக அங்கே போய் நிற்போம். எவனா புக் பண்ணிட்டு வராமல் இருப்பால, அந்த கேப்பில் உள்ள போயிடும். என்ன மாதிரி 250 பேர் திங்க் பண்ணுவாங்க. வெட்னஸ்டே காலையில் 10 மணிக்கு 300 பேர் அந்த ஸ்கூல் வாசல்ல. பயங்கர கூட்டம், நெரிசல். சத்தியம் தேட்டரில் ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்குற மாதிரி இருந்தது. ஆனால் யாரும் சாந்தமாக இல்லை. பயங்கர இதுவாக இருந்தது. அதாவது இப்படின்னா 250 பேர் அமைதியாக தான். ஆனால் புக் பண்ண 50 பேர் இருக்கானுங்கல்ல. அதாவது ஐஃபோன் வச்சுருக்கவங்க லோகோ காட்டியே தீரணும்னு தெரிகிற மாதிரி. இவனுங்க இந்த புக் பண்ண பிரிண்ட் அவுட்டை காட்டியே தீரணும்னு. இன்னும் புக் பண்ணிட்ட பார்த்தியா, நான் புக் பண்ணிட்டேன் பாரு, நான் புக் பண்ணிட்டேன் பாரு, நான் புக் பண்ணிட்டேன் பாரு. நியாயம் பண்ணிட்டு இருந்தாங்க. என்ன கொடுமைன்னா சூட் வேற போட்டிருந்தானுங்க. டே இதை சென்னை சூட்டுக்கு இந்த சூட் ஆகலடா அவனுக்கு. அதுக்கப்புறமா செக்யூரிட்டி வந்து யார் யாரெல்லாம் புக் பண்ணியிருக்கீங்களோ அவங்க மட்டும் உள்ளே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு செக் பண்ணி உள்ளே விட்டுட்டு 3 பூட்டு போட்டு பூட்டிட்டான். வெளில இருக்கவங்கலாம் டென்ஷன் ஆகிட்டாங்க. ஐயா என்னது இது ஸ்கூல் படிக்காதமா, ஒரு பாட்டிலாம் மண்ணெல்லாம் தூக்கிச்சு, நீங்கள் நாசமாக போயிட்டீங்க. ஒரு சில நாட்டிஸ்லாம் கூகுள் டிரான்ஸ்லேட் பண்ணி தமிழில் கெட்ட வார்த்தை கற்றுக்கிட்டுருக்காங்க. பயங்கரம் நெரிசலாக இருந்துச்சு. அந்த கூட்டம் கலையறதுக்கே 20 நிமிஷம் ஆச்சு. வேலை இருக்கவங்கலாம் கிளம்பிட்டாங்க. நான் அங்கேயே நின்றுட்டேன். மொத்தம் 4 பேர் நின்றுட்டோம். மற்ற எல்லாரும் கிளம்பிட்டாங்க. அந்த 4 பேரில் ஒருத்தர் ஃப்ரெண்ட் ஆகிட்டார். பேர் முரளி. ஓகே, யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா 40 வயசு மேலே ஒரு புது ஃப்ரெண்டு கிடைக்கிறதுலாம் கஷ்டம். காமன் டாபிக் இருக்காது பேசுறதுக்கு, அன்லெஸ் யாரையாவது திட்டணும்னா. நானும் அவரும் சரி ஸ்கூலில் திட்டினோம் பாருங்க. ஐயோ அவர் சொல்கிறார், இது ஸ்கூல் இல்லைங்க, ஏப்ரல் ஃபூலுங்க. ஆமாம் சார், இந்த ஸ்கூல்லலாம் என் பொண்ணை படிக்க வைக்க மாட்டேங்க, நானே சொல்லிக் கொடுப்பேன். அப்புறம் மேத்ஸ் புக் ஞாபகம், டியூஷன் வச்சு சொல்லிக் கொடுப்பேன். என்ன மாதிரி ஸ்கூல் இது, அது இதுன்னு சொல்லி பேசிட்டு அப்புறம் சொன்னேன், முரளி சார் வாங்க சார், பக்கத்தில் ஒரு டீ கடை இருக்குது, காஃபி குடிக்க போகலாம் சொல்லி. பக்கத்தில் ஒரு டீ கடை இருந்துச்சு, அங்கே போய் காஃபி ஆர்டர் பண்ணோம். சுட கிளாஸில் காஃபி எடுத்து நான் எடுக்கிறேன், அவரும் காஃபி எடுக்கிறாரு. அப்போ வந்து கேட் கிட்ட செக்யூரிட்டி சொல்கிறார், சார் யார் யாரெல்லாம் புக் பண்ணியிருக்காங்களோ அவங்க தான் வந்திருக்காங்க, ஆனால் 47 பேர் தான் வந்திருக்காங்க, 3 பேர் வரலாம். கேட்டு பக்கத்தில் இருந்து 2 பேர் உள்ளே போயிட்டாங்க. சார் நான் சுட காஃபி அவரை பார்க்குறேன், அவர் என்ன பார்க்குறாரு, நான் பார்க்குறேன், அவர் பார்க்குறேன். வெக்கமான சூடு சொன்ன எல்லாம் அவரை விட்டுட்டு ஓடனேன். அவர் மின்னல் முரளி மாதிரி வந்து பிடிப்பாருன்னு பார்த்தா இதே முரளி மாதிரி பேன் நின்றுட்டு இருந்தார். கிளாஸுக்கும் சேர்த்து அவர் பே பண்ணார். கேம்பஸ் உள்ள போகிறேன். கேம்பஸ் அது ஐயோ தனி கண்ட்ரி மாதிரி இருக்குது. உள்ள நுழைஞ்ச உடனே ஒரு ஆடிட்டோரியம், அப்புறம் ஒரு ஸ்விம்மிங் பூல், வாலிபால் கோர்ட், பேஸ்கெட் பால் கோர்ட், டென்னிஸ் கோர்ட், சுப்ரீம் கோர்ட், ரெயின் கோர்ட், பேசிக்கலி கிளாஸ் ரூம் தவிர எல்லாமே இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தா அட்மிஷன் பிளாக். அட்மிஷனுக்கு தனி பிளாக். நான் படிக்கும்போது அட்மிஷன் ஒரு டேபிள் தான் இருந்தது, சேர் கூட கிடையாது. நின்றுட்டே தான் ஜன்னல் வழியாக கொடுத்துருந்தாங்க. மத்தியானம் லஞ்சுக்கு போகும்போது அந்த டேபிளே ஜன்னல் முட்டு கொடுத்து வச்சுட்டு போயிடுவாங்க. அப்போ அட்மிஷன் பிளாக். இப்போ என்னன்னா தனி பில்டிங் உள்ள நுழையிறேன், ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் லாபி நுழையிற மாதிரி அவ்வளோ கிராண்டாக இருக்கு. ஐயோ 5-6 ஷாண்ட்லியர் தொங்குது, 4-4 சோஃபா இருக்குது, ரிசப்ஷனிஸ்ட் உட்காந்துன்னு இருக்காங்க, சிசிடிவி டிவியாக இருக்குது, ஒரு பெரிய நோட்டீஸ் போர்டு இருக்குது, நிறைய ஃபோட்டோஸ் இருந்துச்சு. சரி டாப்பர்ஸோட ஃபோட்டோஸ் கூட இருக்குன்னு ஒத்து பார்த்தா எல்லாம் வயசானவங்க ஃபோட்டோஸ் ஆகுது. யாரா இவனுங்கன்னு பார்த்தா யார் யாரெல்லாம் அட்மிஷன் ஃபார்ம் ஒழுங்காக ஃபில் பண்ணியிருக்காங்களோ அவங்க ஃபோட்டோஸ். வா, இந்த எலைட் லிஸ்ட்டாக நம்ம ஃபோட்டோ வரணும்டா அப்படின்னு ஒரு வெறியோட ஒரு 2 ஸ்டெப் எடுத்து வச்சு உள்ளேருந்து ஒரு ஃபேமிலி வெளியில் வந்துட்டு இருந்தாங்க. ஒரு அப்பா அம்மா பையன் என்னை பார்த்து கேட்டாங்க, என்ன சார் அட்மிஷனா? ஆமாம் அப்படி சொல்லி. என்னடா நோஞ்ச உடனே காவு வாங்குது அப்படின்னு சொல்லி தொடச்சு போனோம். 6th ஃப்ளோர் கூட்டிட்டு போனால் ஒரு கான்ஃபரன்ஸ் ரூம் இருந்துச்சு. ஏற்கனவே எல்லாரும் உட்காந்து தான், அவங்களுக்கு போய் உட்காந்தேன். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ஒரு அம்மா வந்தாங்க. வந்துட்டு ஐயோ என்ன பேச்சுன்றீங்க, எங்கள் ஸ்கூல் இப்படி, எங்கள் ஸ்கூல் அப்படி. எங்கள் ஸ்கூல் அட்மிஷன் கிடைக்கிறது மிஸ்கின் படத்தில் ஹீரோ மூஞ்சி தெரிகிற மாதிரி. பயங்கர கஷ்டமான விஷயம். எங்கள் ஸ்கூல் அட்மிஷன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். எங்கள் ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய செலிப்ரிட்டி, அவரோட பொண்ணுக்கு இங்கே நாங்கள் அட்மிஷன் தரமாட்டோம்னு சொல்லிட்டோம். ஏன்
ஏன்னா அவர் அட்மிஷன் ஃபார்மில் ஒரு இடத்துல கம்மா விட்டார், இங்கே படிக்கிற சான்ஸையும் விட்டார். என் மைண்ட் வாய்ஸ், ஐயோ நமக்கு எங்கே கம்மா போடணும்னு தெரியாது. சரி காசா பணமா கண்ட மாரிக்கு போட்டு வைப்போம், அவங்க எது வேணுமோ எடுத்துக்கிட்டோம். என்னன்னா பேச்சு பேசினாங்க. எங்கள் ஸ்கூல் வெறும் மெரிட் மட்டும்தான், ரெக்கமெண்டேஷனே கிடையாது. நீங்கள் சுந்தர சோழராகவே இருந்தாலுமே ஆதித்த கரிகாலனும் அருண்மொழிவர்மன் இங்கே குந்த வைக்க முடியாது. என்ன பில்டப். தனலட்சுமியே பரவாயில்ல இந்த அம்மா. அப்புறம் ஒரு ஃபார்ம் ஒன்று கொடுத்தாங்க. இதுதான் அட்மிஷன் ஃபார்ம் கிடையாது, இது வந்து யார் யாரெல்லாம் மெயின் அட்மிஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறது தகுதியானவங்களும் அவங்கள செலக்ட் பண்ணுறதுக்கு இந்த ஃபார்ம். ஃபார்மில் ஃபஸ்ட்டு மேலே ஹெட்டரில் பாசிட்டிவிட்டி இஸ் த கீ டு சக்ஸஸ். அடேங்கப்பா, இது எவ்வளோ பாசிட்டிவ் ஆரம்பிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின், சப்போஸ் உங்களுக்கு வேலை போயிடுச்சுன்னா எதை வித்து ஸ்கூல் ஃபீஸ் கட்டுவீங்க? ஏ வீடு, பி கார், சி செல்ஃப் ரெஸ்பெக்ட். நானா ஒரு காலம் ஆட் பண்ணேன், டி. என்கிட்ட ஒரு வேர்ல்ட் கிளாஸ் பைக் இருக்கு. கமா டிவிஎஸ் கமா விக்டர் கமா அதை வித்து கமா ஸ்கூல் ஃபீஸ் கட்டுவேன் கமா. எடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லை, அந்த மாதிரி எல்லாமே ஃபில் பண்ண, அதாவது உலகத்திலே பெரிய பணக்கார ரேஞ்சுக்கு ஃபில் பண்ண. அம்பானிக்கா பேட்டா கூட இப்படி பண்ண மாட்டேன். அதாவது 2000 நோட்டு கீழே வச்சுன்னா குனிஞ்செல்லாம் எடுக்க மாட்டேன், ஏன்னா எனக்கு முதுகு வலி. டாக்டருக்கு 6000 ரூபாய் ஆகிடும். அந்த ரேஞ்சில் எல்லாத்தையும் ஃபில் பண்ணி கொடுத்துட்டு வீட்டுக்கு போய் சேர்றதுக்குள்ள ஃபோன் கால் வந்துடுச்சு. சார், யூ ஹவ் பீன் செலக்டட் ஃபார் த ப்ரெஸ்டீஜியஸ் ஃபார்ம் ஃபில்லிங் ஆக்டிவிட்டி ஆஃப் த ஸ்கூல். We have sent the form by email to you. Please fill it ASAP and send it back to us. Madam, fees பத்தி சொன்னீங்கன்னா sorry not sorry, TTYL got to bounce. வீட்டுக்கு போயிட்டு லேப்டாப் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு மெயில் வந்துச்சு. ஒரு அட்மிஷன் ஃபார்ம் வந்து அட்டாச்மெண்ட் வச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த காக்னிட்டிவ் பிஹேவியர் ஆஃப் யுவர் சைல்டு? என்னடே சைல்டோட காக்னிட்டிவ் பிஹேவியர் என்னன்னு கேட்க தெரிஞ்ச உனக்கு சைல்டோட அப்பாவுக்கு அது மீனிங் தெரியுமா தெரிஞ்சதாடா? ஒண்ணுமே புரியல. வாட் இஸ் த காக்னிட்டிவ் பிஹேவியர்? த்ரோ சம் லைட் ஆன் டெப்த் பர்செப்ஷன். வாட் இஸ் பிலீஃப் பர்சிவியரன்ஸ்? வாட் இஸ் ஸ்டோரி ஆஃப் இன்டர்ஸ்டெல்லர்? ஐயோ ஒண்ணுமே புரியல. அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணணும்னா ஆன்லைன்ல ஒரு கோர்ஸ் முடிக்கணும். பி ஃபார்ம் முடிச்சுட்டு ஒரு 3 நாள் கழிச்சு அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி அனுப்புனேன். ஒரு 1 வீக்கில் ஒரு இமெயில் வந்துச்சு. யூ ஹவ் பீன் செலக்டட் ஃபார் த இன்டர்வியூ ரவுண்ட். கம் டுமாரோ அட் 9:12 AM. ஏன்னா எல்லாம் சேர்ந்து ராக்கெட் விட போகிறாங்களே. 9:12 AM. அப்போ தான் எனக்கு ரியாலிட்டி ஸ்ட்ரைக் ஆகும். என்னடா இது, அட்மிஷன் ப்ராசஸே இவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக இருந்தால் அந்த எஜுகேஷன் நம்ம பொண்ணு தாங்குவாளா அப்படின்னு. என் ஒய்ஃப் வந்து என் பக்கத்தில் உட்காந்து ஆறுதல் சொன்னாங்க. கவலைப்படாத, அவள் உன் பொண்ணு சத்தியமாக தாங்க மாட்டான். ஒழுங்கு மரியாதையாக இந்த ஸ்கூலை மூட்டை கட்டி வச்சுட்டு வேறு ஸ்கூல் பார்க்குற வழியாக பாரு. இந்த ப்ராசஸ் ஆரம்பிக்க மட்டையில் 4 முடிஞ்சு இப்போ 2 தான் இருக்கு. ஒழுங்காக வேறு ஸ்கூல் பாரு. ஏன்னா ஒய்ஃப் நம்மக்கிட்ட கரெக்டான டைமில் கரெக்ட் அட்வைஸ் பண்ணுவாங்க. நம்ம கேட்க மாட்டோமே. கேட்டிருந்தா உருப்பட்டுருப்போமே. அப்போ கூட நம்ம இவ்வளோ கிட்ட வந்தாச்சு, போய் பார்த்துக்கலாம், என்னமோ பண்ணுங்க, என் பதில் என்னன்னு தெரியும்ல. ஏன்னா நீ வரப்போகிறது இல்லை, அவ்வளோதானே. நேரம் அவங்களுக்கே தெரிஞ்சிருங்க. நாங்கள் போனோம். நானும் என் பொண்ணும் போனோம். 9க்கு முன்னாடியே போய்ட்டு 8:55 போய்டும். 9:12 ஸ்லாட்டு. நாங்கள் வெயிட் பண்ணுறோம். 9 ஆச்சு, 9:10, 9:20, 9:25 குட்டியாக ஒரு பொண்ணு வந்தார். வந்து என் பொண்ணுக்கிட்ட கேட்குறேன், என்ன அட்மிஷனா? ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடும் காவாகுது. 9:35க்கு உள்ளே கூப்பிட்டாங்க. உள்ளே போனால் ஒரு கான்ஃபரன்ஸ் ரூம் இருந்துச்சு. ஒரு 5 வயசான லேடிஸ் செமி சர்க்கிளில் உட்காந்துருந்தாங்க. போய் உட்காந்து, சார் வாட் யூ டூ ஃபார் லிவிங் அப்படின்னாங்க. ஐ எம் ஸ்டாண்டப் கமெடியன். வாட் யூ டூ ஃபார் லிவிங்? ஸ்டாண்டப் கமெடி. இல்லை பார்த்ததே இல்லை. எந்த சேனல் சார் வருவீங்க?
யூடியூப் சேனல் மேடம். அட என்ன சார் நீங்கள் யார் வேணால் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம். இத்தனைக்கும் பேத்திக்கே ஒரு யூடியூப் சேனல் இருக்குது சார். அவள் பிறக்க கூட இல்லை இன்னும். ஓகே சஞ்சனா, பெரிய ஆள் ஆனால் என்ன ஆகணும்னு ஆசைப்பட்றேன்? நான் டான்ஸர் ஆகணும்னு ஆசைப்பட்றேன். வெரி குட். அதுக்கு என்ன சப்ஜெக்ட் படிக்கணும்? மேத்தமேட்டிக்ஸ். ஏன்? அதெல்லாம் ஸ்டெப்ஸுக்கு மார்க் கொடுப்பாங்க. உங்கள் அப்பாவே பரவாயில்லமா அதுக்கு? சரி, இங்கிலீஷில் ஒரு கொஸ்டின். ஐ சென்ட் த பில் டுடே. ஆக்டிவ் வாய்ஸ் ஆர் பாசிவ் வாய்ஸ்? மேடம் தட் இஸ் இன்வாய்ஸ். சரி, ஓகே. நீ பெங்களூர் வந்ததால் ஹிந்தி தெரிஞ்சிருக்கும். ஸோ ஹிந்தியில் ஃபைனலாக ஒரே ஒரு கொஸ்டின் கேட்கும். ஓகே, ஒரு ஃப்ளவர் வாஸ் எடுத்து ஏ கியா வாஸ் ஹே, ஏ பக்வாஸ் ஹே, முடிஞ்சு போச்சு. சார் உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தெரியுமா தெரியாது சார்? மேடம் யார் கேட்டாலும் சொல்லலை, என்னென்னமோ சொல்கிறாங்க. பக்கத்து முன்னாடி என் பிஏ இருப்பாங்க, அவங்ககிட்ட போயிட்டு பிரிண்ட் அவுட் வாங்கி பாருங்கள், அதையுமே நீங்கள் வந்து பேசணும்னு தோணுச்சுன்னா வந்து பேசுங்க. இவ்வளோ திமிராக பேசுகிறாங்க. என்கிட்ட டிவிஎஸ் விக்டர் இருக்கு அப்படின்னு சொல்லி பக்கத்தில் உள்ள போயிட்டு அவங்க பிஏ கிட்ட கேட்டால் அவங்க ஒரு பிரிண்ட் அவுட் ஒன்று கொடுத்தாங்க. அது பிரிண்ட் அவுட்டாக இல்லை முட்டைகள் பார்சல் பண்ணுற பேப்பரான்னு தெரியல. அவ்வளோ முட்டைங்க இருந்துச்சு. 1 10 ஃபர்ஸ்ட் டைம் ஒரு 2-3 முட்டை உடஞ்சி தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு. ஐயோ இது ஜஸ்ட் 10,000 ஷோஸ் பண்ணால் தான் பே பண்ண முடியும். அது இது ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கிடையாது, டிஎம்டி முறுக்கு கம்பிகளால் பண்ண ஸ்ட்ரக்சர். இதை ஒன்றும் பண்ண முடியாது. வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் பொண்ணு கடகடன் கேட்டை தாண்டி போகிறோம். ஒரு ஃபேமிலி உள்ள நுழைஞ்சிருந்தான். நான் அவங்ககிட்ட போயிட்டேன், என்ன சார் அட்மிஷனா? அப்புறம் நல்ல ஸ்கூலில் அட்மிஷன் கிடச்சிது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்கூலை சுற்றி இருக்கிற ஜோனில் ஒரு வீடு பார்க்கணும். அதாவது திருவான்மியூர், பெசன் நகர், அடையார் அந்த ஜோனில் ஒரு வீடு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணேன். வச்சு நான் சென்னைக்கு வந்து ரொம்ப நாள் ஆகுது, வீடு வாடகைக்கு பார்க்கணும், ரூல்ஸ் ஏதாவது சேஞ்ச் ஆகிருக்காடா? ஆமாடா, முன்ன பேச்சுலர் கிடைக்கிறது கஷ்டமாக இருந்துச்சு, இப்போ பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் கூட கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குது. உள்ள நுழையணும்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எல்லாம் எழுத வேண்டியது இருக்குடா. அதாவது வீடு எவ்வளோ கோணலாக இருந்தாலும் நீட் எழுதணும். நான் என்ன பண்ணுறேன், உனக்கு ஒரு ஃபார்ம் அனுப்புகிறேன். ஐயோ மறுபடியும் ஃபார்ம். எனக்கு ஃபார்ம் ஹவுஸ் வேணாடா, நார்மல் ஹவுஸ் போகுது. இது ஃபார்ம் ஹவுஸ் கிடையாது, நான் ஃபார்ம் அனுப்புகிறேன், அது நீ ஃபில் பண்ணிட்டீங்கன்னா ப்ரோக்கரேஜ் அவாய்ட் பண்ணால் டைரெக்டாக ஓனர்கிட்ட பேசலாம். சரி அனுப்பி தொலை. அது சிம்பிள் ஃபார்மாக தான் இருந்துச்சு. எல்லாமே எஸ் நோ கொஸ்டின் மாதிரி தான் இருந்துச்சு. பெட் வளர்க்குறீங்களா, செடி வளர்க்குறீங்களா, முடி வளர்க்குறீங்களா, எல்லாத்துக்கும் நோ 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 நோ. நைட் லேட்டாக வீட்டுக்கு வருவீங்களா, அது ஃபார்மா இல்லை மாமான்னு தெரியல. கால் மேலே கால் போட்டு டிவி பார்ப்பீங்களா, வீட்லேயே எக்ஸசைஸ் பண்ணுவீங்களா, அதுக்கு மட்டும் எஸ் நோ ஆப்ஷன். அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு அனுப்பணும். அதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு நம்பர் ஒன்று காட்டுச்சு. அந்த நம்பருக்கு கால் பண்ணேன். அவர் சொல்கிறார், ஹலோ சார் வணக்கம் சார், என் பேர் ஏகாம்பரம், நான் கோயம்புத்தூரில் இருக்கேன் சார், என் வீடு பெசன் நகரில் இருக்குது சார், நம்பர் 3B சார், சி வியூ அப்பார்ட்மெண்ட் சார், பாட்டி சத்தியமாக உங்களுக்கு பிடிக்கும் சார். வெறும் ஏகாம்பரம், இமோஷனல் ஏகாம்பரம். ஏன் சார் இப்படி பேசுகிறீங்க? இல்லை சார், நீங்கள் கட்டின புடவையோட வந்த போதும். டேய் ஐ மீன் ட்ரெஸ் மட்டும் எடுத்துனாங்க சார், ஃபுல்லி ஃபர்னிச்சர், எல்லா ஃபர்னிச்சர் இருக்குது சார். சார் இது செங்கல் சிமெண்ட்டில் கட்டின வீடு இல்லை சார், என் வேர்வையில் கட்டின வீடு. அப்போ வழுக்குமே. இல்லை சார், பார்த்து கட்டின வீடு சார், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சார், பாட்டி சத்தியமாக உங்களுக்கு பிடிக்கும் சார். சார் முக்கியமான விஷயம் சார், எல்லா ரூம்லேயும் கிங் சைஸ் காட் போட்டு வச்சுருக்கேன் சார். அப்புறம் பெட்ரூமில் 3D டிவி இருக்குது, ஹாலில் 4K டிவி இருக்குது சார். முக்கியமான விஷயம் சார், மாஸ்டர் பெட்ரூமில் சி வியூ பால்கனி சார். அங்கே வந்து நீங்கள் போய் நின்னீங்கன்னா சிலுன்னு காற்று வரும் சார். நீங்கள் பெங்களூர் கிளைமேட் மிஸ் பண்ண மாட்டீங்க. நீங்களும் ஒய்ஃபு டூயட் பாட்டு பாடலாம் சார். டெய்லி நீங்கள் காஃபி குடிக்கலாம் சார். ப்ளஸ் அப்பார்ட்மெண்ட்டில் ஸ்விம்மிங் பூல் இருக்குது, வாக்கிங் ட்ராக் இருக்குது. நீங்கள் வாங்க சார், நாளைக்கே வந்து பாருங்க சார், பாட்டி சத்தியமாக உங்களுக்கு பிடிக்கும் சார். வா, நான் என் ஒய்ஃபு என் பொண்ணு 3 பேர் 3 ஜோனில் எக்ஸைட் ஆகிடும். நான் வந்து 3D டிவி இருக்குது, அது மாதிரி இதை போட்டுட்டு 60ல் படம் பார்ப்பேன் நான். என் ஒய்ஃப் வந்து எல்லா ஃபர்னிச்சர் இருந்துச்சுன்னா டபுள் டோர் ஃப்ரிட்ஜும் இருக்கும். அப்படி டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் இருந்துச்சுன்னா நம்ம வீட்டு ஃப்ரிட்ஜையும் விற்றுடலாம், நம்ம வாட்டர் பியூரிஃபையரும் விற்றுடலாம். அந்த காசில் நான் சோச்சுக்கு ஷாப்பிங் போயிடுவேன். என் ஒய்ஃப் என் பொண்ணு எல்லா ஷெல்ஃப் இருந்துச்சுன்னா டாய் ஷெல்ஃபும் இருக்கும், டாய் ஷெல்ஃப் அதை வச்சு விளையாடும். பயங்கர எக்ஸைட்மெண்ட். 3 பேருமே மறுநாள் கார்லலாம் பறந்து போனோம். அவ்வளோ சந்தோஷம். போய் அங்கே போய் ரீச் ஆகிறோம். அந்த செக்யூரிட்டி சொல்கிறார், நீங்களா சார், ஏகாம்பரம் சார் சொன்னார், தம்பி 2 காஃபி ஒரு பூஸ்ட். ஹாஸ்பிட்டாலிட்டியில் அப்போலோவே மிஞ்சிருவாங்க போல. இல்லை சார் அதெல்லாம் வேணாம் சார், இதெல்லாம் வேணாம். இந்தாங்க சார் சாவி, போய் பாருங்கள். இல்லை சாவிலாம் பார்த்துங்க. இல்லை சார் சாவி வீடு போய் பாருங்க. இங்கே ஸ்விம்மிங் பூல்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்களே, மழை பெஞ்சா வரும். என்னது என்ன சொல்கிறீங்க? இல்லை நீங்கள் முடிச்சுட்டு வருவீங்களா, பின்பக்கமாக இருக்குது, முடிச்சுட்டு வரும்போது பாருங்கள். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு 2 அடி எடுத்து வைக்கிறோம்.
உள்ளேருந்து பில்டிங்லேருந்து ஒருத்தர் வெளியில் வரார். அவரே வழியை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறார். வணக்கம் சார், என் பேர் சேகர், எல்லாரும் நாய் சேகர்னு கூப்பிடுவாங்க. ஏன் சார் உங்களை நாய் சேகர்னு கூப்பிடுவாங்கன்னு கேட்டு முடிக்கிறதுக்குள்ளே உள்ளேருந்து ஒரு நாய் ஓடி வருது. இவ்வளோ பெரிய நாய், ராஜபாளையம் பிரீடுன்னு நினைக்கிறேன். அவ்வளோ அது நார்மல் ஸ்பீடில் தான் வருது. எனக்கு ஸ்லோ மோஷனில் வர மாதிரி ஒரு ஃபீல். எனக்கு நாய்னா பயம் கிடையாது. பார்த்து அந்த நாயை பார்த்தா டைனோசருக்கே பயம். அவ்வளோ பெருசாக, கண்ணுக்குட்டியோட பெருசாகவே இருக்குது. எனக்கு பூனைனா தான் பயம். பூனை பக்கத்தில் இருக்குன்னு சொல்லி நான் பாம்பே கூட போகிறது கிடையாது. அது ஒரு ஓடி வந்து நேராக என் மேலே கை வச்சு நின்றுச்சிங்க. இன்னமும் ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணுற ஃப்ரெண்டு மாதிரி. நான் மச்சான் சாப்பிட்டியா, அது மட்டும் தான் கேட்கல. இது இங்கே நின்றுச்ச வழியா தலை இங்கே இல்லை, இங்கெங்கேயோ இருந்துச்சு. ராஜபாளையம் இல்லை, ராஜாதி ராஜபாளையம். அங்கெங்கேயோ தலை இருந்துச்சு. அங்கேருந்து நாக்குலேருந்து டொங் டொங் டொங். ஹேர் ஜெல் கேள்விப்பட்டிருக்கு, ஹேர் ஜொல் நமக்கு டைரக்டாகவே படுது. அப்போ அந்த ஆள் சொன்னார் பாரு, சார் சிண்டு சார் ஒன்றும் பண்ண மாட்டான். டேய் ஆஜானு பாகோ நாய் வளர்த்து வச்சுட்டு பேர் மட்டும் சிண்டு. இல்லை சார் மோப்பம் முடிச்சுன்னு இருக்கான், சீக்கிரம் போயிடுவான். என்னது இதனால அது எல்லா நாயும் காலை தானே மோப்பம் பிடிக்கும், இதனால தலையை மோப்பம் முடிச்சுன்னு இருக்கு. தலைகால் புரியாத நாய் யாரு கிடையாது. சார் நீங்கள் அசையாமல் நில்லுங்க சார், அசைஞ்சிங்கன்னா மூக்கை கடிச்சிருவான். டேய் நான் எதுக்கு அசைய போகிறேன், அப்படியே நின்றுன்னு இருக்கேன் நான். அது வந்து ஒரு 2 மணி நேரம் கழிச்சு இங்கே வந்து சேர்ந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக காது கிட்ட வரும்போது எனக்கு ஒரு ஃபோன் கால். யூஸ்வலாக நான் ரஜினி பாட்டு தான் ரிங்டோனாக வைப்பேன். ஒருவன் முதலாளி என் பேர் படைப்பேன். அன்னைக்குன்னு பார்த்து என் பேட் லக்னா ரிங்டோன்னா நெருப்புடா நெருங்குடா பாப்பா. நெருங்கிடுச்சு. காது கிட்ட இருக்கும் போது ஃபோன் வந்தது, அதுவும் பயந்து போயிட்டு காது கிட்ட வரும்போது லொல் அப்படின்ச்சு. 3 நாளுக்கு அந்த லொல் கேட்டுகிட்டே இருந்துச்சு. மறுநாள் ஒரு சபா போனாங்க, லொல்லு சபா போன மாதிரியே ஒரு ஃபீல். பட் ஆனால் அவர் சொன்ன மாதிரி அது ஜென்டில் செயின் தான், ஒன்றும் பண்ணல. அப்படியே மோப்பம் பிடிச்சிட்டு நான் அசையாமல் இருந்ததால் அப்படியே தப்பிச்சு போயிடுச்சு. ஆனால் மூக்கு தப்பிச்சுது. எவ்வளோ பேர் மூக்கை காவு வாங்குச்சோ, ஹூ நோஸ். அதுக்கப்புறம் அவர் போயிட்டாரு, அதுவும் போயிடுச்சு. நாங்கள் வந்து பில்டிங்குள்ளே நுழையிறோம். பில்டிங்குள்ளே நுழைஞ்சு அது மறுபடியும் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல், எஃபெக்டில் 5 ஷாண்ட்லியர், பெரிய ரிசப்ஷனு, 4-5 சோஃபாலாம் இருக்குன்னு ஒன்றும் கிடையாது. நேராக போனால் லிஃப்ட்டில் மோதிக்க வேண்டியது தான். அதுவும் அந்த காலத்து லிஃப்ட். ப்ளீஸ் க்ளோஸ் த டோர். இந்த லிஃப்ட்டை திறந்தா ப்ளீஸ் க்ளோஸ். அந்த அம்மாக்கே வயசாக இருக்குது, அவ்வளோ பழைய லிஃப்ட். அங்கே லிஃப்ட்டை திறந்து உள்ளே போய் நிற்கிறோம். உள்ளே போய் நின்ன உடனே வெளியிலேருந்து டாமான்னு ஒரு சவுண்டு கேட்டுச்சு. என்னடா அது, இங்கே பாம்பு பிளாஸ்ட் ஆன மாதிரி சத்தம் கேட்குது. என் வைஃப் சொல்கிறாங்க, ஒருவேளை பாகிஸ்தான் சதியாக இருக்குமோ, ஏமா தினத்தந்தி மாதிரி பேசுகிறேன், வெளில போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி வெளில போய் பார்த்தா பார்க்கிங் லாட்டில் ஒருத்தர் டிவிஎஸ் விக்டர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக கேப்பை திறந்து நிற்கிறார். ரெண்டாவது டிஃபெக்டிவ் விக்டரையும் பார்த்தாச்சு. அவருக்கு ஒரு ஹைஃபை கொடுத்துட்டு வந்தோம். திருப்பியும் வந்து லிஃப்ட்டுக்குள்ளே இருக்கும் போது தான் பார்த்தோம், நோட்டீஸ் போர்டை நோட்டீஸ் பண்ணோம், திஸ் லிஃப்ட் இஸ் நாட் ஒர்க்கிங் ஆன் த 2nd floor அப்படின்னு. அட என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு 3 மாடி ஏறி போகணும். 3B எங்கே அப்படின்னு சொல்லி 3B பார்க்குறோம். 3B வந்து வீடு ஃபுல்லாக கிரில் டோர் போட்டு வெளியில் முடிச்சு பயங்கர ஒட்டடையாக இருந்துச்சு. ஸ்பைடர் மேனே வாழ்ந்துருக்காரு. அந்த மாதிரி ஒரு ஒட்டடைலாம் இருந்தது. அதை வந்து கலைச்சிட்டு இந்த டோரை திறந்து மெயின் டோர் திறந்து உடனே 2 வௌவால் சொயின்னு பறந்து போச்சு. ஸ்பைடர்மேன் பார்த்தாச்சு, பேட்மேன், ஓனர் ஜென்டில்மேன். ஸோ வீடு க்ளீன் பண்ண எல்லாம் சரியாயிடுச்சு, ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹாலில் வந்து பார்த்துனோம். எல்லா ஃபர்னிச்சர்லாம் இருந்தது. ஆனால் ஃபர்னிச்சர்னு பேர் வைக்கிறதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்ச ஃபர்னிச்சர் ஒன்று மேலே கோச்சின்னு இருக்க மாதிரி, ஒன்று அந்த டைரெக்ஷனில் இருக்குது, ஒன்று இந்த டைரெக்ஷனில் இருக்குது. அது மேலே ஒட்டி இந்த சன்மைக்கை வந்து பேலே டான்ஸ் ஆடுற மாதிரி இப்படிலாம் பேருந்துன்னு இருக்குது. இன்னொன்னுமோ இருக்குது. என்னடா இது இந்த மாதிரி கேவலமாக ஃபர்னிச்சர் இருக்குது. அந்த டிவியே இருக்குன்னு பார்த்தா டிவி இருந்தது. ஆனால் அந்த காலத்து டிவி முதுகில் தொப்பை இருக்கும்ல, அந்த காலத்து டிவி. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு 4K அதோட ரெசல்யூஷன் இல்லை, அதோட விலை 4000 ரூபாய் டிவி வச்சுட்டு இந்த ஆள் வச்சு இந்த பில்டப் இருக்கு பாருங்க. ஐயோ 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 ஐயோ,
சரி ஓகே, வீடு ஃபுல்லாக எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, இந்த 80s படத்தை கிளைமேக்ஸ் என்ன நடக்கும்ல, பால் அடைஞ்ச பங்களா, அதோட மோசமாக இருந்துச்சு. அதாவது உலகத்தில் இருக்க ஒட்டடை ஃபுல்லாக அங்கே தான் இருந்துச்சு. வேர்ல்டு வைடு வெப் ஃபுல்லாக அங்கே தான் இருந்துச்சு. சரி ஓகே, ஹாலில் இருக்குது, மற்ற ரூம்லலாம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனில் போய் பார்த்தா ஃப்ரிட்ஜ் இருந்துச்சு, ஆனால் ஃப்ரிட்ஜில் தான் இருந்துச்சு. இந்த ஹோட்டல் ரூமில் திறந்து பார்த்தா காலியாக இருக்கும்ல. ஒரு பால் பேக்கெட் வச்சு ஹவுஸ்ஃபுல் போர்ட் போட்டுருவோம், 2 பால் பேக்கெட் வச்சு அதுக்கே பால் ஊற்றுவோம். சின்ட்டுவே அதோட உயரம் அதிகமாகிடுச்சு. பின்னாடி ஒரு ஷீட் இருக்கும்ல, அது பேந்துன்னு ஓப்பன் ஆச்சு. வைஃப் கிட்ட சொன்னேன், டபுள் டோர் ஃப்ரிட்ஜ். சரி ஓகே, நம்ம இந்த இதில் பெட்ரூமில் சி வியூ பால்கனி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பெட்ரூமை நோக்கி நடந்து போயிட்டுருக்கோம். என் பொண்ணு கேட்குறா, என்ன ரெடி டாய் ஷெல்ஃப்? ஏமா எல்லா ஷெல்ஃபுமே டாய் மாதிரி தான் இருக்குது, இது டாய் ஷெல்ஃப் வேறையா? உள்ளே போனோன்னே பெட்டு கிங் சைஸ் பெட் இருக்குன்னு சொன்னாரே, பார்த்தா சிங்கிள் காட் தான் இருந்துச்சு. இது ரொம்ப போய் மற்ற எல்லாத்துலேயும் ஓரளவுக்கு ஏதோ ஒன்று ஏமாற்றிருக்காரு, பட் இது பச்சையை ஏமாற்றிருக்காரு. நான் கடுப்பாயிட்டேன். அவர் கால் பண்ணேன், சார் என்ன சார் நீங்கள் எல்லா ரூம்லையும் கிங் சைஸ் காட் போட்டு வச்சுன்னு சொல்லி இங்கே சிங்கிள் காட் தான் சார் இருக்குது. சார் நீங்கள் எங்கே இருக்கீங்க கரெக்டாக? மாஸ்டர் பெட்ரூமில். சார் அந்த கிங் சிங்கிள் சார். என் வைஃப் என்னையே முறைச்சிருந்தாங்க, சார் கொஞ்ச நேரத்தில் நானே சிங்கிள் ஆகிடும் போல இருக்கு சார். சரி எதுவுமே சரியில்லை. நமக்கு மாஸ்டர் பெட்ரூம் சி வியூ பால்கனி இருக்குது. ஸோ அந்த கதவை திறக்கிறதுக்கு முன்னாடி என் வைஃப்கிட்டையும் பொண்ணுக்கிட்ட சொன்னேன், இங்கே பாருங்கள், நம்ம இங்கே வரப்போகிறதா இருந்தால் இங்கே தான் மேக்ஸிமம் டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி திறந்து பார்த்தா ஆரம்பிக்கிறதுக்குள்ளே முடிஞ்சு போச்சு. இவ்வளோ தான் இருக்குது. அங்கே போய் நின்றுட்டு அப்படியே தான் ரிட்டர்ன் ஆகணும். திரும்பறதுக்குலாம் ஸ்கோப்பே இல்லை. அங்கே போய் நின்றுட்டு அப்படியே ரிட்டர்ன் ஆகணும். அது பால்கனி இல்லை, கால்கனி. அவ்வளோதான். அங்கே போய் நின்றுட்டா நானும் ஒய்ஃபும் டூயட் பாட்டு பாடலாமா? அங்கே போய் நின்னா நேஷ்னல் ஆந்தம் வேணால் பாடலாம். வேறப்பா நின்று ஜனகணமன சொல்லிட்டு நான் வந்தோன்னா அப்புறம் என் பொண்ணு போய் ஜெய் ஹே ஜெய் ஹே. ஏன்னா அட் அ டைம் ஒருத்தர் தான் நிற்க முடியும். அது சிலுன்னு காற்று வருமா, வேர்த்து கொட்டுச்சன் கண்ணா பின்னா வேர்வேல வீடு கட்டினேன்னு சொன்னால் யார் வேர்வேன்னு சொல்லலை. சரி சி வியூ தெரியணுமே, கடல் எங்கே தெரியுது அப்படின்னு சொல்லி மாஞ்சி தேடணும், கிடைக்கல. சரி பில்டிங் இருக்குது, மரம் தெரியுது, செடி தெரியுது, கொடி தெரியுது, என்னடா அது கடலே தெரியல. சரி ஒருவேளை நமக்கு தான் கண்ணு தெரியல போல இருக்குது. என் பொண்ணுக்கு டோரா புஜின்னு நினைப்பேன், எப்போவுமே பைனாக்குலர் தான் தெரியவாகும். சரி உனக்கு தான் தெரியுதா, நீங்கள் ஹைட் ஏற்றலன்னா சரி ஓகே லைன் கிங் மாதிரி தூக்கிட்டேன். உனக்கு ஏதாவது தெரியுதான்னு பாருமா, ஒன்றும் தெரியல. சரி வா, இது பச்சை ஏமாற்றிட்டாரு, ஒரு டே ஃபுல்லாக வேஸ்ட் பண்ணிட்டாரு, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டெல்லாம் பூட்டிட்டு நாங்கள் கீழே இறங்குறோம். அதாவது சென்னையில் ஒரு மெயின் ரோடு, டி நகர் எடுத்துவோம். டி நகரில் மெயின் ரோட்டில் ஒரு காரை வந்து 3 வாரத்துக்கு பார்க் பண்ணால் எவ்வளோ அழுக்காக இருக்குமோ, அதை விட மோசமாக இருந்தோம். நாங்கள் எங்கள் மேலே எங்கள் கைப்படாதப்ப நாங்கள் இப்படி நடந்து வந்தோம். அப்படி நடந்து வந்தோமோ என் பொண்ணுங்க சொன்னேன், டேடி வந்து தான் வந்தோம், ஸ்விம்மிங் பூல் பார்த்துட்டு இங்கே தான் வரப்போகிறது இல்லை, ஒரு ஜென்ரல் நாலேஜ் வளர்த்துக்கலாம். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி வரோம். நாங்களே இப்படி நடந்து போகிறோம். அங்கே ஸ்விம்மிங் மட்டும் இருந்துச்சு, பூல் இல்லை. ஸோ பேசிக்கலி தண்ணி இல்லை. உள்ள 2 பேர் வாக்கிங் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸ்விம்மிங் பூல் அதுதான், வாக்கிங் ட்ராக் அதுதான். ஒருத்தர் நேச்சுரலாக இருக்குன்னு சொல்லி ஸ்விம் சூட்டோட வாக் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே பிங்க் ஜெட்டி. அவர்கிட்ட என்ன சார் 2000 ரூபாவா? நான் உள்ளே இறங்கியிருந்தேன், என் கண்ணீர்லேயே ஃபில் ஆகிருக்கும். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே இப்படி போய் சாவி எடுத்து நாங்களே கைப்படாமல் போய் சாவி கொடுக்கும்போது சாவி கீழே விழுந்துச்சு. அதுக்கு செக்யூரிட்டி சொல்கிறேன், ஏன் சார் சாவி அழுக்கா கேட்டீங்க டே? ஆமாம் இது சி வியூ தெரியும், நாங்கள் ஒன்றுமே தெரியலிங்களே. சார் நீங்கள் ஒழுங்காக பார்த்துருக்க மாட்டீங்க. நான் பைனாக்குலர்னு பார்த்தா கடையிலே தெரியல. சார் நீங்கள் எந்த பிளாக் போனீங்க? பி பிளாக்கு. ஸோ பக்கத்தில் ஏன்டா சி பிளாக்ல பிளாக் ஏன்டா பிளாக் பண்ணீங்க? வெறும் சி மட்டும் சொல்லி ஏன்னா ஏமாத்துறீங்க? வைஃப் கிட்ட ஏமா நமக்கு மட்டும் இப்படி நடக்குது, நீ மட்டும் நீச்சல்னு கேவலமான ஜோக் பண்ணுற, உனக்கு இது தேவைதான். சரி ஓகே. ஏன்னா வைஃபுக்கு மேலே நம்பிக்கையே போயிடுச்சு. இவனை நம்பி இருந்தால் ஒழுங்கான வீடு கிடைக்காது, ஒழுங்குமுறை தான் புரோக்கர் மூலியமாகவே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புரோக்கர் மூலியமாக திருவான்மியூரில் இன்னொரு வீடு ஷார்ட் லிஸ்ட் பண்ணோம். அங்கே போய் பார்க்குறோம், அவ்வளோ அமைதியாக இருக்கும் ஒரு இடம். அதாவது நாய் பூனையை விட்டுருங்க, ஈ காக்கா கூட கிடையாது, யாரும் ஈ பிஸ்னஸ் கூட பண்ணுறது, அநியாயத்துக்கு ஒரு அமைதியான ஒரு இடம். நாங்கள் உள்ளே நடந்து போயிட்டு இருக்கும்போது மைண்ட் வாய்ஸ், என்னடா அது இவ்வளோ அமைதியாக இருக்கே,
ஒருவேளை வாடகை அதிகமாக இருக்குமோ, பக்கத்தில் புரோக்கர் சொல்கிறார், இல்லை சார் கம்மி தான். என் மைண்ட் வாய்ஸ் கேட்டிருக்கு, அவ்வளோ அமைதி. அந்த மாதிரி ஒரு அமைதியான ஒரு இடம். சரி போகிறோம், வீடு போய் பார்க்குறோம். வீடு கதவு திறந்த உடனே தெரியுது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எந்த ஃபர்னிச்சருமே இல்லை. அதுவே ஒரு நல்ல விஷயம். அவ்வளோ க்ளீனாக இருக்குது வீடு. அது தரையை பார்த்தே தலைவாரிடலாம், வேறு யாராவது. அவ்வளோ க்ளீனாக இருக்குது. சரி எல்லாமே ஓகே. இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் தான் இருக்குது. என்னது? எவ்வளோ பிளாக் இருக்குது? ஏ பிளாக், பி பிளாக், ஓகே ஃபைன். சி பிளாக் இல்லைன்னா புக் பண்ணிடலாம். ஃபைனலைஸ் பண்ணியாச்சு, இந்த வீடு தான் அப்படின்னு சொல்லிட்டு March 15, 2020 அட்வான்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டோம் ஓனருக்கு. ஒய்ஃப் வந்து பிளான் பண்ணுறாங்க, April 14th நம்ம ஷிஃப்ட் பண்ணுவோம். புது வருஷம், புது வீடு, புது வாழ்க்கை, வி சிறுத்தை சிவா ரேஞ்சுக்கு நம்ம ஆரம்பிப்போம். பயங்கர எக்ஸைட்டட். எல்லாருக்குமே சொல்கிறேன், நாங்கள் கிளம்புறோம். March 23rd, 2020 நைட் 8 மணிக்கு ஒருத்தர் டிவியில் பேசினார். மூணு வாரம் லாக்டவுன். அப்போ கூட என் ஒய்ஃபோட பாசிட்டிவிட்டி பார்த்தீங்கன்னா, இந்த 3 வாரத்துக்கு அப்புறம் தான் April 14th வருது. இன்னும் கூட அதே பிளானில் ஃபிக்ஸ் பண்ணிப்போம். புது வருஷம், புது வீடு, புது வாழ்க்கை, வி. ஏன்னா அப்போ யாருக்குமே எதுவுமே தெரியாது. ஏன்னா என்ன நினச்சோம், சரி 3 வாரத்தில் கொரோனா அது வீட்டுக்கு போயிடும், நம்ம வேலையை பார்க்க போயிடுவோம், அப்படி தான். ஏன்னா யாருக்குமே ஒன்றும் தெரியும். எல்லாமே கண்ட இன்ஃபோலாம் வந்துட்டு இருந்துச்சு, விதவிதமான சோர்ஸில். மேஜராக வந்த சோர்ஸ் என்னது? வாட்ஸ்அப்பில் கண்டமேனிக்கு வந்ததுங்க. உங்களில் எவ்வளோ பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல, ஒரு விஷயம் வந்தது. சென்னை வெயிலுக்கு கொரோனா வராது. அந்த கான்ஃபிடென்ஸை பார்க்கணும். கம்மியாக வரும், வந்துட்டா சீக்கிரம் வராது. சென்னை வெயிலுக்கு கொரோனா வராது. அதை எவ்வளோ பேர் நம்பினாங்க? என் அங்கிள் பழனியப்பன் ஒருத்தர் 12 மணிக்கு 12வது மாடி மொட்டை மாடியில் போய் டெய்லி நின்றுடுவார். 3 நாளில் வெறும் பழனியப்பன், கரு பழனியப்பன். லாக்டவுனும் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போச்சு, எங்களோட ஷிஃப்டிங் பிளான்ஸும் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போச்சு. ஜூன் ஜூலை டைமில் ஒரு சின்ன கேப் கிடச்சிது. இ-பாஸ் போட்டோம், அப்ரூவ் ஆச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் எல்லாம் கூப்பிட்டோம். அவங்க 3 சைஸ் ஆஃப் பாக்ஸஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அதாவது ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், சோஃபா எல்லாம் பெரிய சைஸ் அட்டைப்பட்டி. அதுக்கப்புறம் கிச்சன் யூட்டென்சில்ஸ், ட்ரெஸ்ஸு, டாய்ஸ் எல்லாம் மீடியம் சைஸ் அட்டைப்பட்டி. நான் படித்த புக்ஸ் எல்லாம் ஒரு தீப்பெட்டி. ஸோ இந்த மாதிரி 3 விதமான சைஸில் பாக்ஸஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணுற பேர் வழி அப்படின்னு சொல்லிட்டு மைக்ரோவேவ் அவனையும் டிவியும் ஒன்றா தூக்கிட்டு வந்தாங்க. அப்போ வந்து கொரோனா டைம்ன்றதில் கையில் க்ளவுஸ் போடணும். 4வது மாடி அப்படியே ஸ்லிப் ஆகி மேலேருந்து கீழே வந்து செதறிடுச்சு. மைக்ரோவேவ் அவன் வந்து அடையாளமே தெரியலாமல் போயிடுச்சு. நான் அவன் இல்லை அப்படின்னு. பட் டிவி பாருங்க, டிவி வந்து அப்படியே விழுந்துனே இருக்கும்போது அழகாக டைரக்ஷன் மாதிரி பக்கத்தில் பெட்டில் போய் விழுந்துச்சு. அது ஸ்மார்ட் டிவி. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஏற்றிட்டு சென்னைக்கு அனுப்பியாச்சு. அன்றைக்கி நைட்டு நாங்கள் கிளம்பணும். அன்றைக்கி நைட்டு ட்ரெயினில் கிளம்புறோம். எங்ககிட்ட இருக்கிறது 2-3 பொட்டி மட்டும்தான், லிமிட்டட் லக்கேஜ். அதில் வந்து ஃபஸ்ட்டு நான் ரெடி ஆகிறேன். ஷர்ட் எடுத்து போட்டு பார்க்குறேன், பத்தலை. ஸோ ஷர்ட்டு பத்தலை அப்படின்னா யோயோவாக ரெடி ஆகலாம். யோயோவாக ரெடி ஆகிறது எப்படின்னா, ரவுண்ட் நெக் டிஷர்ட் போட்டு அது மேலே ஷர்ட்டு போட்டால் பட்டன் போட தேவையில்லை. அப்புறம் ஷார்ட்ஸ் போடணும், சாக்ஸ் இல்லாமல் ஷூ போடணும், வேலை பார்க்காத ஹெட்ஃபோனை கழுத்தில் மாட்டேன். யோ என் ஒய்ஃபு என் பொண்ணு ஒழுங்காக ரெடியானாங்க. நான் சொன்னேன், பூமர் ஆண்டிஸ் போங்க, நான் யூத்துமா அப்படின்னு சொல்லிட்டு ரெடியாகிட்டு நேராக ஸ்டேஷன் போகிறோம். எந்த பிளாட்ஃபார்ம்னு பார்த்துட்டு, என்ன ட்ரெயின்னு பார்த்துட்டு, ட்ரெயின் உள்ளே பார்த்துணும். கரெக்டாக எங்கள் சீட் கிட்டே போகும்போது தெரிஞ்ச மூஞ்சி ஒன்று உட்காந்துன்னு. இவர் எங்கேயோ பார்த்துங்கன்னு பார்த்தா, நான் ஸ்கூலில் அம்போன்னு தவிக்க விட்டு ஒன்று முரளி கையில் காஃபியோடு. என்னடா விட்டுட்டு போன மாதிரியா இருக்கா அந்த மனுஷன். ஒரு கையில் ஃபோனு, ஒரு கையில் காஃபி குடிச்சுனுங்க. எங்களை பார்த்தும் பார்க்காத மாதிரி இருந்தது. நான் வெக்கமே இல்லாமல் வடிவேலு மாதிரி போயிட்டுனே, முரளி நல்லா இருக்கியா முரளி, கண்டுக்கவே இல்லை. எங்களுக்கு வந்து ஒரு லோவர் பர்த்து, 2 அப்பர் பர்த்து அலோகேட் பண்ணியிருந்தாங்க. என் பொண்ணு வந்து ஒரு அப்பர் பர்த் எடுத்துக்கிறேன்ட்டா. எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் சண்டை, யாருக்கும் லோவர் பர்த்து. ஸோ நான் சொன்னது, பாருங்கள் இந்த பாருமா, எனக்கு வந்து 40 வயசு ஆகிடுச்சு, மேலே ஏறதெல்லாம் கஷ்டம், உனக்கே தெரியும் எனக்கு ஹைட்னா பயம்னு. கடைசியாக போன ட்ரெக்கிங் வந்து கோரமங்கலம் ஸ்பீட் பிரேக்கர் தான். கிரிக்கெட் ஆடினா கூட ஏறி வந்து அடிக்க மாட்டேன், அது உனக்கே தெரியும். ஏன் எனக்கு மட்டும் என்ன, 36 வயசு ஆயிடுச்சு, எனக்கும் தான் கஷ்டம். ஏமா 36 வயதுலேயே சூப்பர் ஆச்சேம்மா. ஏன் கேவலமாக ஷோ எப்படி பிளக்இன் பண்ணுற? இல்லை யாருக்கு புரியுதோ சிரிச்சுப்பாங்க, இல்லைன்னா பரவாயில்ல, என்ன இப்போ
அப்புறம் என் பொண்ணு வந்து சொன்னது, பாருங்கள் கேவலமாக அடிச்சிக்காதீங்க, நான் வந்து ஒரு படத்தை டம்ச்சர் ஆட்ஸ் லேக் பண்ணி காமிக்கிறேன், யார் ஃபஸ்ட்டு சொல்கிறீங்களோ அவங்க எடுத்துக்கோங்க லோவர் பர்த்னா மேக் சென்ஸ் அப்படின்னு. என் பொண்ணு, என் ஒய்ஃப் வந்து பாட்டுக்கு நாடுமே, பாட்டு தலைவன், பாட்டுக்கு பாட்டு. நான் சொன்னேன் Frozen 2. அன்னைக்கு 2 மணி நேரம் அவஸ்தைப்பட்டதுக்கு இன்னைக்கு ஃபுல் நைட் ரிலீஃப் அப்படின்னு நினச்சேன். என் பொண்ணு மேலே போயிட்டா, என் ஒய்ஃபும் மேலே ஏறிட்டாங்க. நான் ஃபேஸ் டு ஃபேஸ் வித் முரளி. ட்ரெயினும் கிளம்பிடுச்சு. சரி கொஞ்சம் ஸ்மால் டாக் ஆரம்பிப்போம் அப்படின்னு. முரளி, ஒரு காஃபியால் நமக்குள்ளே இருக்க ஃப்ரெண்ட்ஷிப் கெட்டு போக வேணாம், சென்னை வரட்டும், சென்ட்ரல்லையே உங்களுக்கு ஒரு காஃபி வாங்கி கொடுத்து ரெனியூ பண்ணிப்போம். கண்டுக்கவே இல்லை. கண்டோன்மெண்ட் ஸ்டேஷன் வச்சு ஒரு பாட்டிமா ஏறினாங்க. ஏறி எங்கள் 2 பேர் நடுவில் பொத்தாம் போதும் நின்றுட்டு, தம்பிங்களா எனக்கு 76 வயசு ஆகுது, சைடு அப்பர் கொடுத்துருக்காங்க, உங்கள் 2 பேரில் யாராவது ஒருத்தர்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அவன் பில்லோ வச்சான், படுத்தான், போர்வை போத்துனா கொரட்டை விட ஆரம்பிச்சிட்டான். நான் எப்படி அவனை அம்போன்னு தவிக்க விட்டு ஓடணும், அது அப்படியே ரீடெலிகாஸ்ட் பண்ணி காமிச்சிட்டான். அதெல்லாம் மன்னிச்சிடுவேன், பில்லோ வச்சது ஓகே, படுத்தது ஓகே, போர்வை கூட கொரட்டை கொஞ்சம் ஓவர், பட் பரவாயில்ல, சரி ஓகே பாட்டி நான் ஏறுறேன் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஷூவை கட்டிட்டு மேலே இருக்க ஷர்ட்டை கட்டிட்டு கஷ்டப்பட்டு ஏறின்னு இருக்கேன். 3 விதமான சிரிக்கிற குரல் கேட்குது. என் பொண்ணும் என் ஒய்ஃபும் ஒரு விதமாக சிரிக்கிறாங்க, இதனால கொரட்டை விட்டுனே சிரிக்கிறான். சரி கஷ்டப்பட்டு அங்கே போய் செட்டில் ஆகலான்னு பார்த்தா தான் ரியலைஸ் ஆச்சு, கொரோனா டைமில் ஏசி கம்பார்ட்மெண்ட்டில் பில்லோவும் போர்வையும் தர மாட்டாங்க. இதனால் வீட்டில் எடுத்துன்னு வந்திருக்கான். சரி ஓகே, நான் யோசிச்சேன் நம்ம போகிறது சென்னை, வேர்வை தானே எனக்கு போர்வை அப்படின்னு சொல்லிட்டு கை அப்படி வச்சேன், படுத்தேன், தூங்கினேன், சூப்பராக தூங்கினேன் 20 நிமிஷத்துக்கு. அதுக்கப்புறம் சில்லுன்னு ஒரு எஃபெக்ட். என்னடா அது, அப்படி எங்கேயாவது Frozen 3 ஷூட்டிங் நடக்குதா அப்படின்னு. அப்புறம் ஏஞ்சி படம் தெரியுது, ஏசி வெண்ட்டுக்கும் என் கால் நடுவில் 2 அடி தான் டிஸ்டன்ஸ் இருக்கு. என்னடா மற்றவங்கெல்லாம் எப்படி தூங்குறாங்க பார்த்தா மற்றவங்கெல்லாம் ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க, நான் தான் யோயோவாக ட்ரெஸ் பண்ணுறேன் பேர் வழின்னு சொல்லிட்டு தூக்கம் இல்லாமல் அவஸ்தைப்பட்டுன்னு இருக்கேன். என்ன பண்ணலாம், புரண்டு படுக்கிறேன், தூக்கம் வரல. சரி கீழே இறங்கி போய் அட்டெண்டர் கிட்ட பார்த்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ண சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி கீழே இறங்கி போய் பார்த்தா அந்த அட்டெண்டர் காணும். சரி நம்ம வெளியில் போய் நிற்போம். வெளியில் போயிட்டு கொஞ்சம் நேச்சுரல் ப்ரீஸ் மூஞ்சில் அடிக்க அடிக்க நான் பழைய நினைவுகள் சோனா கோபு பற்றி யோசிச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்து வெளியில் போனால் அங்கே ஏற்கனவே 5 பேர் நின்று இருக்காங்க. எல்லாருமே ஷார்ட்ஸோட. நானும் போய் ஜாயின் பண்ணிட்டேன். ஃபுல் நைட் அவங்களோட பேச்சு பயங்கர கூத்து, நல்ல கேங், சூப்பராக போச்சுங்க. அதாவது சென்னை வர வரைக்கும் பேசிட்டு இருந்தோம் நைட்டில். அதாவது அதில் வந்து எல்லாருமே சூப்பர். அதில் ஒருத்தர் மட்டும் பேசினே இருப்பார், ஆஃப் ஆகிடுவார், பேசினே இருப்பார், ஆஃப் ஆகிடுவார். அவர் பேர் விக்டர். ஸோ 3வது டிஃபெக்டிவ் விக்டரையும் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் சென்ட்ரல் வந்துச்சு. சென்ட்ரல் வந்தோடனே இறங்கணும். இறங்கி இது முரளி போயிட்டே இருக்காது. ஃபைனலாக சொன்னேன், முரளி இதை பாருங்க, இங்கே இருக்குது காஃபி ஷாப், காஃபி வாங்கி கொடுக்குறேன், ஃப்ரெண்ட்ஷிப் ரெனியூ பண்ணிப்போம். சாரி நாட் சாரி, TTYL காட் டு பவுன்ஸ். திருவான்மியூரில் நாங்கள் போக வேண்டிய இடத்துக்கு போகிறோம். அந்த செக்யூரிட்டி வந்து தடுத்துன்னு. அந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா சென்னையில் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது, பெங்களூரில் தலைவிரிச்சு ஆடிச்சு கொரோனா. அப்போ அந்த செக்யூரிட்டி சொல்கிறார், சார் எங்கள் செக்ரட்டரி ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு சார், சைனாலேருந்து வந்தவங்களோட உள்ள விடுவார், பெங்களூரில் வந்தவங்களோட மாட்டார் சார். என்னங்க இப்போ சொல்லிங்க, நான் புள்ளக்குட்டியோட எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்தாச்சுங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க சார், சரியான சாவுக்கிறாக்கி சார். இருந்தாலும் கொரோனா டைமில் வீட்டு நாய் கூட மாஸ்க் போட்டு வச்சுருக்காரு சார். இத்தனைக்கும் அது பொம்மை நாய் இருந்தாலும் போட்டு வச்சுருக்காரு. என்னங்க பண்ணுறது, சரி உங்களை பார்த்தா பாவமாக இருக்குது, அவர் நம்பர் தரேன், அவரோட பேசுங்க, 80 வயசாவது, எம்ஜிஆர் ஃபேன் அப்படின்னாரு. சார் நான் பெங்களூரில் தான் கட் பண்ணிட்டேன், ஃபோன்லலாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாதுன்னு எப்படி புரிய வைக்கிறது. திருப்பி கால் பண்ணி, சார் நான் பெங்களூர்லேருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிச்சு அவர்கிட்ட சொன்னேன், சார் நீங்கள் நினைத்ததை முடிப்பவன்னு எல்லாருக்கும் தெரியும் சார். சார் நீங்கள் அலிபாபா 40 திருடர்கள் உள்ளே வந்தாலும் உள்ளே அலோவ் பண்ணாத காவல்காரனாக இருக்கீங்க சார். சார் உங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் சார், நீங்கள் நாடோடியாக இருந்து நாடோடி மன்னனாய் பணம் படைத்து அனுப்பி உலகம் சுற்றும் மாலியமனாக இருக்கீங்க சார். நீங்கள் மட்டும் இதே கன்னியாக இருந்து நல்ல நேரம் பார்த்து பர்மிஷன் கொடுத்து அந்த வீடையே குடியிருந்த கோயிலாக மாற்றிடுங்க சார். சரிப்பா நாளைக்கே ஷிஃப்ட் பண்ணுங்க, பல்லாண்டு வாழ்க சார். ஷிஃப்ட் பண்ணிட்டோம். சரி ஷிஃப்ட் பண்ணி எல்லாமே முடிஞ்சதா, ஒரு ஃபேமிலி மேன் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதா? கிடையாது.
இப்போ கடைசியாக ஒரு ஸ்டோரி இருக்குது, அது உண்மையாக, ஐ மீன் எல்லாமே உண்மையாக நடந்தது தான். இது வந்து ஒரு ஸ்கேம், உங்களில் யாருக்கு வேணால் நடக்கலாம், அது கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ என்ன நடந்தது தான், ஒரு 2 months ஆச்சு. 2 months ஆச்சு, செட்டில் ஆகிட்டு அந்த வீட்டில். என் ஒய்ஃப் வந்து சொல்கிறாங்க, நம்ம வீட்டு டைனிங் டேபிளை சேஞ்ச் பண்ணணும். இல்லை அது ஸ்கேம், ஐ மீன் அதுவும் ஒரு ஸ்கேம் தான், பட் வேறு ஸ்கேம் தான், அதை பற்றி நம்ம அப்புறம் பேசுவோம். டைனிங் டேபிள் சேஞ்ச் பண்ணணும். ஏன் இப்போ டைனிங் டேபிள் சேஞ்ச் பண்ணணும்? இல்லை நம்ம வீட்டு கலர் தீமோடு அது மேட்ச் ஆகலை. ஏமா இப்போ தான் பொட்டன்ஷியல் பர்பிள்லேருந்து வெளியில் வந்திருக்கோம். என்னது இது? இல்லை இது காஃபி ப்ரௌன் டேபிள், நம்ம கேப்புச்சினோ ப்ரௌன் டேபிள் வாங்கணும். ஏமா கேப்புச்சினோ கூட காஃபி தானம்மா. இதுக்கே அப்படின்னா எவ்வளோ ப்ரௌன் இருக்குது, கோல்டன் ப்ரௌன், சாக்லேட் ப்ரௌன், ஆல்மண்ட் ப்ரௌன், கேஷ்யூ ப்ரௌன், 50 ஷேட்ஸாக ப்ரௌன் மாதிரி போயிட்டே இருக்குது. இன்னும் அநியாயமாக இருக்குது. சரி எல்லாம் ஓகே, கேஷ்யூ எப்போ ப்ரௌன் ஆச்சு? ஃப்ரை பண்ணும்போது. இதுக்கு மேலே பேச வேண்டாம், இதுக்கு மேலே பேசலை. விதவிதமான ஆங்கிளில் வளைச்சி ஃபோட்டோ எடுத்து எங்கே அப்லோட் பண்ணணும்? நான் இன்ஸ்டாகிராமில் பண்ணேன். இன்ஸ்டாகிராம், அதாவது ஒரு கமெடியன் எவ்வளவு சீரியஸான போஸ்ட் போட்டாலும் வர கமெண்ட் எல்லாம் படு கேவலமாக இருக்கும். ஃபஸ்ட்டு கமெண்ட், இந்த டைனிங் டேபிள் எவ்வளோ பிரியாணியாக காவு வாங்குச்சோ. அடப்பாய், மெட்ராஸ் பத்தில் செவுறு மாதிரி ஆக்கிட்டீங்களா? இன்னொருத்தன், ப்ரோ இந்த காஃபி ப்ரௌன் டேபிளில் டீ குடிக்கலாமா ப்ரோ? என் வைஃப் கிட்ட சொன்னேன், ஏமா நமக்கு மட்டும் இப்படி ஆகுது, நீ மட்டும் ஸ்கூல் பக்கத்தில் இருக்க டீ கடையில் காஃபி ஆர்டர் பண்ணுவேன். சரி ஓகே. 3வது, ப்ரோ நான் வெறும் டேபிள் மட்டும் வாங்கிக்கிறேன் ப்ரோ, சேர் வேணாம். நான் சேர் என்னடா பண்ணுவேன், ஹைதராபாத்தில் சேர் மினாரில் விற்றுருங்க ப்ரோ. லால். முதல்ல அதை டெலீட் பண்ணி OLXல அப்லோட் பண்ணேன். OLXல 11:30க்கு அப்லோட் பண்ணேன். 11:32க்கு ஒரு ஃபோன் கால் வருது. அதில் வந்து ட்ரூ காலரில் பான்பராக் ரவி, மத்திய பிரதேஷ். ஹலோ பிரவீன் குமார் பையா. ஐயோ ஹிந்தியில் பேசணும் போல, அவனுக்கு பேஸ் வாய்ஸில். बोलो मैं इंदौर से बात कर रहा हूँ. मैं भी इंदौर. डाइनिंग टेबल कौन सा वुड क्या है भैया? वुड डाला है, ठीक है. हाँ ठीक है भैया, ओके भैया. एड्रेस टाइडल पार्क के पास. टाइडल पार्क, ओ मेरा बीवी उधर काम कर रहा है. அப்படியா, ஈவினிங் வந்து தேக்க சொல்லுங்க. भैया என்ன भैया அட்ரஸாக நீங்கள் அட்வான்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. ओके भैया, எப்படி भैया जीपे? ओके जीपे ओके भैया, ஒரு லிங்க் அனுப்புகிறேன் भैया. ओके क्लिक करो भैया, 5000 एंटर करो भैया, पे प्रेस करो भैया. டேய் தம்பி பத்மாஷ், நான் அதுக்கடா பே ப்ரெஸ் பண்ணணும், நீ தான்டா எனக்கு பே பண்ணுற. பையா இது ஒரு புது டெக்னாலஜி பையா, நெட்ஃப்ளிக்ஸில் டாக்குமெண்ட்ரிலாம் பார்க்கலையா பையா? என்ன பையா நீங்கள் க்ரீன் சாயிலாகவே இருக்கீங்களே பையா. நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸ் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பையா. உனக்கு அப்புறம் தெரியும் அதெல்லாம். பையா என் மேலே நம்பிக்கை இல்லை பையா, சத்தியமாக இல்லை. யாரா நீ நான் ஒரே தட்டிலடா சாப்பிட்டோம். இந்த டீல் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா ஒரே டைனிங் டேபிளில் சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி பையா, இன்னொரு லிங்க் அனுப்புகிறேன் பையா. ஓகே கிளிக் கரோ பையா, 50 என்டர் கரோ பையா. 50னா என்னடா ஹிந்தியில்? நமக்கு தெரிலன்னு காமிச்சிங்கன்னா அவன் ஏமாத்திடுவான். அதனால என்ன பண்ண, மியூட்டில் போட்டு எங்கள் வீட்டில் ஒரு ஹிந்தி புலவர் வளர்க்குறோம்னா சஞ்சய் மாமா. 50னா என்ன, 20னா 20, 30னா 30, 25 சொல்லி 50னா 35 அப்படின்னு. 35 पे प्रेस करो भैया. पे बैंक अकाउंट देखो भैया. बैंक अकाउंट பார்த்தா 50 ரூபா வந்துருக்கு. இது நல்லா இருக்கே, 35 ரூபா போட்டால் 50 ரூபா வருது. பட் இந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்போ 5000 ரூபா போட்டால் 7000 ரூபா வரும். ஓகே ஓகே भैया, भैया அந்த லிங்க் போங்க भैया, கிளிக் करो भैया, 5000 एंटर करो भैया, पे प्रेस करो भैया. அதாவது ஒரு விஷயம் தப்பாக நடக்கிறதுக்கு நமக்குள்ளே ஒன்று வந்து தடுத்து நிறுத்தும்ல, அந்த மாதிரி ஒன்றுமே நிறுத்தலைங்க. என் ஒய்ஃப் தான் வந்து புத்தி சொன்னாங்க. ஆஸ் யூஷுவல் வந்து இது பாருங்கள், இது ஏதோ தப்பு நடக்கிற மாதிரி தெரியுது. இந்த பையர் போயிட்டா 1008 பையர் வருவான். பட் ஆனால் இந்த 5000 ரூபா போச்சுன்னா திருப்பி வரவே வராது, பார்த்துக்கோ. நான் சொன்னேன், ஆமாம் பையா இது வந்து ஏதோ தப்பாக நடக்கு பையா, நான் பேங்க் டீட்டெயில்ஸ் அனுப்புகிறேன், எனக்கு பேங்க்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க பையா. அவன் கடுப்பாயிடும். பையா அதெல்லாம் கிடையாது பையா, என் அக்கௌண்ட்லேருந்து போயிடுச்சு, இப்போ டிராஃபிக்கில் இருக்குது, நீங்கள் பே பண்ணி தான் ஆகணும் பையா. பே இவனோட ராகவா லாரன்ஸ் மாதிரி பே நடிச்சுக்கிறான்.
அதெல்லாம் பண்ண முடியாது பையா. அப்படியா, நான் போலீஸ் ஸ்டேஷன் போகிறேன் பையா, போலீஸ் ஸ்டேஷன் ரீச் ஆகிட்டேன் பையா, நான் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டேன் பையா, ரைட்டரை பார்த்து முடிச்சிட்டேன் பையா, நேராக இன்ஸ்பெக்டர் பார்க்க போகிறேன் பையா, அவர் தொப்பி எடுத்து தலையில் மாட்டினார் பையா, 2 பேரும் கிளம்பிட்டோம் பையா, ஜீப்பில் உட்காந்துட்டோம் பையா, கிளம்பிட்டோம் பையான்னு சொல்லி வாயிலே கயான் சாயிருந்தேன். ஏன்னா இவ்வளோ எஃபர்ட் எடுத்த நீ ஃபோனில் தான் அந்த சவுண்டு ப்ளே பண்ணியிருக்கலாம். தவளை தன் வாயால் கேடும், இது பான்பராக் வாய் வேறு. நாங்கள் கிளம்பிட்டோம் பையா, வந்துட்டோம் பையா. பையா டைடல் பார்க் ரீச் ஆகிட்டோம் பையா. டே இண்டோர்லேருந்து டைடல் பார்க் பார்த்து 2 நிமிஷம் மேடம், டைடல் பார்க்கில் இண்டோர்லேருந்து அவுட்டோர் போகிறதுக்கு 20 நிமிஷம் ஆகுண்டா. யார்கிட்ட ஏமாத்த அதெல்லாம் பண்ண முடியாது பையா. பையா தயவு செஞ்சு லாஸ்ட் வார்னிங் பையா, நான் வீட்டுக்கிட்ட வரேன் பையா, பே பண்ணுங்க பையா. சாரி நாட் சாரி, TTYL got to bounce. Thank you so much ladies and gentlemen, thank you so much, thank you. ஹலோ வணக்கம் மக்களே, இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள், குடும்பத்தோடு பார்க்க சொல்லி சஜஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா இதை வந்து பே ஆஸ் யூ விஷ் ஃபார்மேட்டை ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் உங்களால் எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணலாம். இந்தியன் யூசர்ஸ் தனியாக, இன்டர்நேஷ்னல் யூசர்ஸ் தனியாக, 2 லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இஃப் யூ விஷ். ஸோ இந்த உங்களுக்கு பிடிக்கலனாலும் நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணலாம், எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது. பட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். கண்டிப்பாக உங்களை கூடிய சீக்கிரம் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.